पाषण्डसागुरमहागुणभामुगाग्नि श्रीरङ्गराजचरणाम्बुजमूलदासका श्रीविष्णुलोकमणिमण्डपमार्गदायी रामानुजो विजयते चिराजराजः पारासर्यवसस्वताम् उपनिषद्दिग्धादिमज्योत्रिदाम् ताराग्निविभीगणप्रगर्गतप्राणाब्जसञ्जीविनि पूर्वाचार्य सुरक्षिताम् भगवद्व्याकारदूरस्थिताम् ஆனீகாந்திரிஜாட்சரைகி சுமனசகா பௌமாத் பிபந்தந்தகம். சுவாமி பெருமானாருடைய தரிசனமாக இருக்கக்கூடிய விசிஷ்டாத்வைத சித்தாந்தமானது மிகவும் விபுலமானது, எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது, சாஸ்திர சம்மதமானது. அப்படி என்றால் சாஸ்திரத்தில் இருக்கிறது இருக்கான்னா சாஸ்திரம் என்னவோ அதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். வியாச பகவானுடைய திருவுள்ளம் என்னவோ, அதே டங்கர் முதலான திரவிடர் முதலானவர்களுடைய திருவுள்ளம் என்னவோ அதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை விபுலமாக நமக்கு சிவபாஷ்யம்ங்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதனுடைய விஷயத்தை நாம சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சோழசிம்மபுரம் தொண்டையாச்சா சுவாமியுடைய சசிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரியா சுவாமி அவருடைய அனுகிரகத்தாலே யதீந்திரமத தீபிகா என்கிற ஒரு கிரந்தத்தை அந்த சுவாமி அனுகிரகித்தார். அதிலே 10 அவதாரங்கள் அவர் எடுத்தார். அதாவது எல்லாவற்றையும் இரண்டாக பிரித்தார், பிரமாணம் பிரமேயம் என்று. அந்த பிரமாணத்திலே 3 நிலைகள் எடுத்திருந்தார். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்று 3. அதே பிரமேயத்தில் 7 எடுத்துக்கொண்டார். அந்த முதல்ல அந்த பிரமேயத்தை 2ஆக பிரிக்கிறார். திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் பிரிக்கிறார். மேலும் அதிலே திரவியத்திலே 6ஆக பிரிக்கிறார், அத்ரவியத்தை 1ஆக பிரிக்கிறார். திரவியத்தில் 6 என்பது பிரகிருதி என்ன, காலம் என்ன, தர்மபூத ஞானம் என்ன, அதற்கு மேற்கொண்டு நித்தியவிபூதி என்ன, ஜீவாத்மா என்ன, ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பரமாத்மா என்ன, இந்த 7ஐயும் 6 இந்த 6ஐயும் பிரித்தார். அதிலே பிரகிருதிக்கு உண்டான ஒரு நிலையை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே நேற்றைய காலக்ஷேபத்திலே இந்த பிரகிருதி அதுல பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம், இது 21 தத்துவங்கள். அதற்கு மேற்கொண்டு மூலப்பிரகிருதி என்ன, மகான் என்ன, அகங்காரம் என்ன, இந்த 3ஐயும் சேர்த்தால் 24 தத்துவங்கள், அச்சித் தத்துவங்கள் பார்த்தோம். அந்த அச்சித் தத்துவத்துக்குள்ளே இதுல கர்மேந்திரியங்கள் பிரதானம் எடுத்துட்டு என்னன்னு பார்த்துட்டோம். அதே போல ஞானேந்திரியங்கள் பிரதானம் எடுத்துக்கொண்டு என்னன்னு பார்த்தோம். அந்த கர்மேந்திரியங்களே எது சூஷ்மங்கள், இந்திரிய சூஷ்மம். கண் பார்க்கறது ஞானேந்திரியங்கள், அதான் ஞானேந்திரியங்கள். கண் பார்க்கறது, காது கேட்கறது, அதே போல வாய் பேசுறது, இதெல்லாம் அதுக்கு சூஷ்மமான இந்திரியங்கள் இருக்கு. அந்த இந்திரியங்கள் துவாரா பண்ணிடும் சொன்னார். அதே போல கர்மேந்திரியங்கள் அதே போல தெரிவித்தார். இதுல கர்மேந்திரியங்கள், இந்த கர்ம இந்திரியங்கள் சரீரம் நாசம் ஏற்பட்டால் அதுவும் போயிடுமா? அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு இதெல்லாம் சரீர நாசத்துக்கு 2 இதற்கும் சம்பந்தமே கிடையாது. கண்ணு சிட்டையில கொடுவை போடணும். கொடுவை போட்ட உடனே கண் எறியறது, மூக்கு எறியறது, நாக்கு எறியதுன்னா அதை சூஷ்மமாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் கிளம்பிடுறது. அதைத்தான் நேற்றுக்கு கடைசியில பார்த்தோம். நமக்கு என்னென்னலாம் நமக்கு கிளம்பத்தே வருதுன்னா, அதாவது கர்மங்கள் கண்டிப்பா கூட வரும். நாம கிளம்பி போச்சு, இதை சரீரம் விழுந்துருவதனும், சரீரம் விழுந்த உடனே கர்மங்கள் கண்டிப்பா கூட வரும், வேறு வழி கிடையாது. அடுத்தது வாசனா என்பது கூட வருது. அதுக்கு மேற்பட்டு அந்த வாசனா தான் கர்மங்களால் ஏற்பட்ட மனப்பதிவுகள் அப்படின்னு நிறைய பார்த்தோம். அந்த மனப்பதிவுகள் கூட வரும். அந்த வாசனை எப்பவும் விடாது. அதுக்கப்புறம் ருசி என்னது? தப்பான விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோமோ அது போய் தள்ளுறதோனோ அதுக்கு ருச்சியில பேரு, அது கூட வரும். அதோடு அவனவனுக்குண்டான கண் என்ன, காது என்ன, மூக்கு என்ன,
இதற்குண்டான இந்திரியங்கள் இருக்கணும். இதுதான் ஞானேந்திரியங்கள். அந்த இந்திரியங்களுடைய அந்த சூஷ்மமான இருக்கக்கூடிய இருக்கிற இந்த இந்திரியங்கள்லாம் சதைப்பிண்டம் கிடையாது, சதைப்பிண்டம் கிடையாது, சூஷ்மமான இந்திரியம். அந்த இந்திரியங்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதை நேற்று நம்ம காலக்ஷரத்துல நம்ம பார்த்தோம். எடுத்துக்கொள்ளப்படுகிறதுனா மகா பிரளயம் வந்துருச்சுன்னா அந்த இந்திரியம் போயிடும். மகா பிரளயம்னா ஒரு அண்டகடாகத்துக்கு ஒரு பிரம்மா, அந்த பிரம்மாவே அவருடைய ஆயுஷு காலம் முடிஞ்சு விட்டோம்னா அந்த இந்திரியங்கள்லாம் போயிடும். ஆனா கர்மா போகாது, ஆத்மா போகாது, வாசனையோ அதே போல இருக்கக்கூடிய ருச்சியோ அதெல்லாம் போகவே போகாது. ஆனால் கர்மா இது இது இந்திரியங்கள் போயிடும். இதை தெரிவித்தார். சரி சுவாமி. ஆனா சில பேர் என்ன சொல்றாருன்னா, இல்ல சுவாமி இவருக்கு பிராணம் போயிடுறதுனால உடனே போயிடுன்னு தெரிவிக்கிறார். அது நம்ம சம்பிரதாயத்தில் ஒத்துக்கொள்ளப்படவில்லை, சாஸ்திர சம்மதமும் இல்லை. சரி, இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இந்திரியத்துக்குள்ளே புருஷ இந்திரியம் வேறு, ஸ்ரீ இந்திரியம் வேறுன்னு தெரிவிக்கிறார். புருஷ இந்திரியம் வேறு, ஸ்ரீ இந்திரியம் வேறுன்னு தெரிவிக்கிறார். இல்ல இல்ல, எல்லாமே பொதுவான இந்திரியங்கள் தான். அது எந்தெந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டதோ அந்த சரீரத்துக்கு அனுகுணமாக அந்த இந்திரியங்கள் அதனுடைய வேலையை பார்க்கறதே தவிர புருஷ இந்திரியத்துக்கு அது அந்த மாதிரி இருக்காது. எதுக்குன்னா இந்திரியங்களை பொதுவா சிருஷ்டிக்கிறான் பகவான். இப்ப இந்த ஜென்மால ஒருத்தருக்கு ஆணுடைய தன்மையோடு கூடிய ஆண் சரீரத்தோடு இருக்கக்கூடிய இந்திரியம் கிடைச்சிட்டு, அதே அந்த ஜீவாத்மா அடுத்த ஜென்மால பெண் சரீரத்தை எடுக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப பெண் சரீரத்தை எடுத்தா அப்ப மறுபடியும் இந்த பெண் சரீரத்துடைய இந்திரியம் தனியா வருமா? வராது. அதே இந்திரியங்கள் தான் வரும். ஆனா அந்த சரீரத்துக்கு அனுகுணமாக அந்த கர்மாவுக்கு அனுகுணமாக அந்த இந்திரியங்கள் வேலை செய்யுது. அதைத்தான் நம்ம பூர்வாச்சாரர் தெரிவிக்கிறார் தவிர அதனால பெண்ணுக்குண்டான இந்திரியம் வேறு, ஆணுக்குண்டான இந்திரியம் வேறும் அப்படின்னு கிடையாது. இந்திரியங்கள் எல்லாருக்கும் ஒன்றுதான். கர்மாதீனமா எடுத்துக்கொண்ட அந்த சக்தியின்படி அது உபயோகப்படும். கர்மாதீனமாக எடுத்துக்கொண்ட சக்தியின்படி அது உபயோகப்படுத்தின அவ்வளவுதான். மேலும் இது இந்த மேலும் சிலர் சொல்வது தோலிந்திரியம் மட்டுமே உண்டு, மற்ற நாளும் இல்லைன்னு ஒரு சாராருடைய கருத்து இருக்கு. தோல் இந்திரியம் மட்டும் உண்டு, மற்ற நாளும் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி சில மதத்தை சொல்லலாம். அதெல்லாம் தள்ளுபடிதான். அதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. கடைசியில அப்ப 11 கரணங்களை பார்த்தோம். நேற்று பார்த்து வரணும். 11 கரணம் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், 11 கரணங்களை பார்த்தோம். மனஸ்தத்துவம் இதெல்லாம் சாத்விக அகங்காரத்திலிருந்து உருவாகுது. இது சாத்விக அகங்காரம் இது ஒண்ணு. அடுத்து தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள் இது உருவாகுதுன்னு தாமச அகங்காரம். சாத்விக் இதுல ராஜச அகங்காரம் என்பது புரியத்துக்காக சொல்றேன். மூலப்பிரகிருதி அப்படின்னு மறுபடியும் திருப்பி திருப்பி 4 தடவை சொல்லிட்டு இருக்கு. மூலப்பிரகிருதி மகான் ஆகுது, மகான் அகங்காரம் ஆகுது, அகங்காரம் 3ஆ பிரியது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். அதுல சாத்விக அகங்காரம் பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனத்தத்துவம் உருவாகுது. அதே தாமச அகங்காரத்திலிருந்து என்னது பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் உருவாகுது. ஆனா இத ராஜச அகங்காரம் என்ன பண்றதுன்னா சாத்விக அகங்காரத்துக்கு உதவி பண்றது, அதே போல தாமச அகங்காரத்துக்கும் உதவி பண்றது. ராஜச அகங்காரம் மேற்பார்வை பார்க்கும்னு சொல்லலாம், உதவி பண்றதுன்னு சொல்லலாம். இது பண்றது. இப்ப தாமச அகங்காரத்துக்கு 11 பஞ்ச தன்மாத்திரை வந்ததுனோ அந்த பஞ்ச தன்மாத்திரைகள் என்ன? சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்கள். பஞ்சபூதங்கள் எது? பிருத்திவி அப்பி தேஜஸ் வாயு ஆகாசம். ஆக பஞ்சபூதங்கள் என்ன, பஞ்ச தன்மாத்திரை என்ன, இந்த 10 உருவாகணும். குறுக்கே ராஜச அகங்காரம் உதவுறதுன்னு பார்த்தோமோ, ராஜச அகங்காரம் உதவித்தான் சாத்விக அகங்காரத்திலிருந்துதான் எது வந்தது? பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள் வந்தது. அதே போல தாமச அகங்காரத்துக்கு ராஜசகம் உதவித்தான் இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் வந்தது. அதுக்கு இந்த தாமச அகங்காரத்துக்கு தான் பூதாத்தின்னு பேர். இதை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். தாமச அகங்காரத்துக்கு தான் பூதாதி. பூதாத்தின்னா என்ன? பூதங்களுக்கெல்லாம் அது ஆதி. பஞ்சபூதங்கள் என்ன, பஞ்ச தன்மாத்திரங்கள் என்ன, இதெல்லாம் தாமச அகங்காரத்தின் உருவாடுதணும். அப்ப அந்த பூதங்களுக்கு ஆதியா இருக்கிறபடியாலே பூதாத்தின்ற. இப்ப தன்மாத்திரம் தன்மாத்திரம்னா பூத சூஷ்மம். தன்மாத்திரம்னா பூத சூஷ்மம். அதாவது தன்மாத்திரம் பூத சூஷ்மம். அது எப்படி சுவாமி இருக்கும்? இதுல முன்னாடியே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். இந்த பூத சூஷ்மம் எப்படி இருக்கும்னா, ராத்திரி பாலை காய்ச்சணும், ஆற விட்டாச்சு, 10 மணிக்கு உர குத்தின உடனே
அதுக்கப்புறம் காத்தால 6 மணிக்கு எடுத்து பார்த்தா நல்லா தயிரா இருக்கும். உரக்கொத்தினோம் பார்க்கும் 10 6 மணிக்கு தானே 6 மணிக்கு எடுத்து பார்த்தா தயிரா இருக்கும். பெருமாளுக்கு தெரிய பண்ணி அம்சம் பண்ணிடலாம். ஆனா ஒருத்தருக்கு என்ன ஆயிட்டு 2 மணிக்கு ஏதோ சத்தம் கேட்டுதுன்னு எழுந்துட்டார். எழுந்து கொள்ள பக்கம் போனார், இந்த பக்கம் போனார், ஒண்ணும் இல்லை. சரி ராத்திரி உறவு கூச்சி வச்சமே பாலை எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்தார். திறந்து பார்த்த உடனே அது பாலாவும் இல்லை, அதே நேரத்துல தயிராவும் இல்லை. பாலாவும் இல்லாம தயிராவும் இல்லாம இருக்கு இல்லையா, இந்த மத்தியில இருக்கு இல்லையா, இந்த மத்தியமமான நிலையில் இருக்கணும். அதுக்கு அப்ப நீங்க அப்படி தொட்டுக்கு வாயில போட்டு பாட்டா வச்சுக்க, அசட்டு தித்திக்கு மாதிரி இருக்கும். அது தித்திப்பாவும் இருக்காது, ஒரு மாதிரியா இருக்கும், அசட்டு தித்திக்கும். அப்ப பால் நிறை மாறிட்டு, ஆனா தயிர் நிலைக்கு இன்னும் வரல. அந்த நிலைக்கு தான் தன்மாத்திரைன்னு பேர். அப்பனா என்ன அர்த்தம்? பாலை உரக்கூத்தினேன், காத்தால 6 மணிக்கு தயிராயிடும். ஆனா அதே பிற்பகல் முன்னிரவு பின்னிரவு 2 மணிக்கு நம்ம பார்த்தோம்னா அப்ப பாலாவும் இருக்காது, பால் நிலை மாறிடும். ஆனா தயிரா வந்துட்டோம்னா தயிரா ஒன்னும் வரல. இந்த நிலைக்கு தான் தன்மாத்திரை பேரு. இப்ப நம்மையே தன்மாத்திரைன்னு சொல்லாம சாமி, நம்மையே சொல்லலாம். வேடிக்கையா சொன்னேன். எப்படி சுவாமி? சரி சுவாமி, எப்படி சொல்லி நம்ம தன்மாத்திரை சொல்லாமன்னா, நம்ம லௌகீகமாவும் இருக்கும், வைதிகமாவும் இருக்கும். சாயங்காலம் ஆச்சுன்னா கால்ஷெட்டு வந்துடுறோம், காத்தாலன்னா அங்கிருந்த உத்தியோகம் இது அது எங்கே போயிட்டு இருக்கணும். அப்புறம் இடைப்பட்ட நிலை தானே இந்த பிரம்மபாவம். அதே போல உபயபாவம் அப்படின்னு சொல்றா இல்லையா, உபயபாவம் நமக்கு உண்டு, பிரம்மாவுக்கு உபயபாவம் உண்டு. அதே போல அந்த சொல்ல இந்த வேடிக்கைக்காக சொன்னா, இது எங்க இருக்குன்னு கேட்கல, உங்களுக்கு புரியத்துக்காக சொன்னேன். இது சொல்ல வேணா. ஆக ஆனா இது தெரிகிறா இல்லையா, ஆக தன்மாத்திரம் என்பது சொல்லலாம். ஆக ஆகாசம் உருவாகணும். ஆகாசம் உருவாகணும்னா இப்ப என்ன பாருங்க, தன்மாத்திரம் தானே பார்த்தோம். சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்கள், இதோட விஷயத்தை தான் இன்னைக்கு பூர்த்தியா பார்க்க போறோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஆகாசம் எப்படி உருவாகுது, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இதெல்லாம் எப்படி உருவாகுது, பிருத்திவி எப்படி உருவாகுது, அதே போல தேஜஸ் எப்படி உருவாகிறது, வாயு எப்படி உருவாகிறது, அப்பு எப்படி உருவாகிறது, ஆகாசம் எப்படி உருவாகுது, இந்த தன்மாத்திரம் தான் உருவாகுது. அப்ப ஆகாசம் எப்படி உருவாகுது, அதுக்கு அவ்யவகித சூஷ்மம் தான் சப்தம். அவ்யவகித சூஷ்மம் சொல்லுவா. அவ்யவகித சப்தம் என்பதுதான் தன்மாத்திரை. ஆகாசம் என்கின்ற பூதத்துக்கு அவ்யவகித சூஷ்மமா தசையாக இருக்கும் சப்தத்தில் இருந்துதான் ஆகாசத்துக்கு முன்னாடி தசையா இருக்கும். எதுன்னா சப்தம். அதாவது ஆனால் சூஷ்ம தசையா இருக்கும். இதுதான் பூதங்களுக்கெல்லாம் உபாதானம். அப்படின்னா மூலப்பொருள். ஆகாசம் என்பது சப்த தன்மாத்திரையிலிருந்து உருவாகுது. நல்ல பாருங்க, ஆகாசம் என்பது சப்த எது போல பால உரக்குச்சினும் அந்த இடைப்பட்ட காலம் தன்மாத்திரைன்னு சொன்னேன். அப்ப தயிர் உருவாவதற்கு எது பிரதானமா இருக்கு, அந்த இடைப்பட்ட காலத்திலிருந்து வருது. அதே போல இங்க இடைப்பட்ட காலம் இது தன்மாத்திரை. அந்த தன்மாத்திரை எது தன்மாத்திரை? சப்த தன்மாத்திரை. அங்க பாலை நம்ம ஊத்தினோம், கொஞ்சம் நல்லா கேளுங்க, பாலை ஊத்தினோம், பால் மாதிரி தயிர் ஆகணும். ஆனா பாலுடைய நிலையை போயிட்டு தயிருடைய நிலைக்கு வராம இரண்டும் கட்டா நிலையில இருக்கணும், அதான் தன்மாத்திரை. அதே போல இப்ப சப்தம் இருக்கு, இந்த சப்த தன்மாத்திரையிலிருந்து ஆகாசம் உருவாகணும். ஏன்னா ஆகாசத்துக்கு எதிர்னா குணம்னா சப்தம் தான். ஆகாசம். அப்ப சப்த தன்மாத்திரை ஆகாசம் உருவாகணும். அதே போல வாயு எப்படி உருவாகும்? ஸ்பரிசம் தொடு உணர்ச்சி இருக்கணும். ஸ்பரிச தன்மாத்திரத்திலிருந்து வாயு உருவாகும். அக்னி எப்படி உருவாகும்? ரூப தன்மாத்திரையிலிருந்து அக்னி உருவாகும். அதே போல ஜலம் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் அப்பு எப்படி உருவாகும்? ரச தன்மாத்திரையிலிருந்து உருவாகும். பிருத்திவி என்று சொல்லக்கூடிய இந்த லோகம் எப்படி உருவாகும்? கந்தம் என்ற தன்மாத்திரையிலிருந்து அந்த பிருத்திவி உருவாகுது. ஆக அப்ப அந்தந்த பூதமானது அதனுடைய பூத சூஷ்ம தன்மாத்திரையிலிருந்து உருவாகுது. பூத சூஷ்மம்னு பேரு. ஆகாசத்துக்கு பூத சூஷ்மம் சப்தம். அதே போல இருக்கக்கூடிய வாயுக்கு பூத சூஷ்மம் ஸ்பரிசம், அக்னிக்கு பூத சூஷ்மம் ரூபம், ஜலத்துக்கு ரூப சூஷ்மம் ரசம், பிருத்திவிக்கு பூத சூஷ்மம் கந்தம். அப்ப அதுல இருந்து உருவாருது. அப்ப
ஆகாசம் உருவாகிறதுக்கு எது பிரதானமா இருக்கு? சப்தம். வாயு உருவாவதற்கு ஸ்பரிசம், அக்னி உருவாவதற்கு ரூபம், ஜலம் உருவாவதற்கு ரசம், பிருத்திவி உருவாவதற்கு கந்தம் அப்படின்னு அந்தந்த பூத சூஷ்மத்திலிருந்து அந்த பூத சூஷ்ம தன்மாத்திலிருந்து அந்தந்த வஸ்துக்கள் உருவாகுது. அதனால் அந்தந்த சூஷ்மம் தான் உபாதானம். உபாதானம் எது மாற்றப்படுகிறதோ, எதனால் வருகிறதோ அது உபாதானம். முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், அது உபாதானம் விடப்படுகிறது. இப்ப பூதம்னா என்னது? பூதம்னா என்ன சொல்றேன்? சப்தத்தோடு கூடியிருப்பது ஆகாசம் என்னும் பூதம். ஆகாசம்னா எப்படி தெரிஞ்சுக்கணும்? சப்தம் இருக்கு, ஒரு சப்தம் எடுக்கணும். அந்த சப்தத்தோடு கூடியிருப்பது ஆகாசம் என்னும் பூதம். சப்தத்திலிருந்து உருவானதாக இருக்கும் சப்தம் என்கிற குணத்தோடு கூடினதாக இருக்கும். சப்தம் என்கிற குணத்தோடு கூடினதாக இருக்கும் எது? ஆகும். ஆகாசத்தை பார்த்தாலே ஓன்னு ஒரு சப்தம் கேட்கறதோனும். இப்ப அந்த சப்தத்துக்கு இருப்பிடம் எது? ஒரு சப்தம் வருதோனும். எங்கிருந்து வருது சுவாமி? ஆகாசத்துக்கு வருது. அப்ப அந்த சப்தத்துக்கு இருப்பிடம் ஆகாசம். ஆக சப்தத்தால் உருவானது ஆகாசம். அதைத்தான் பூதம். பூதனா இருக்கிறது அர்த்தம். பூதனா அப்ப பஞ்சபூதங்கள் சொல்ற முன்ன பஞ்சபூதம் என்ன? நிலம், நீர், தீ, கால், இவெளி அப்படின்னு சொல்ற. அதாவது திடபை செம்பு எரிவலி நீர் நிலம் இவை மீசை படர் பொருள் முழுவதுமாய் அவை அவை தரும் உடல் மீசை உயிரென கரந்தெங்கம் பரந்துலன் சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரனை தெரிவிக்கிறாளே. திடபை செம்பு எரி வெளி நீர் நிலம் இவை மீசை அப்படின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? அப்ப இந்த வரிசைகள் தான் இருக்கு. சப்தத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். அப்ப சப்தத்திலிருந்து ஆரம்பிக்கச்சே சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் இந்த வரிசையில தான் தன்மாத்திரையே உருவாருது. அதே போல அதே வரிசையில தான் பூதங்கள் உருவாருது. அதே வரிசையில் பூதங்கள் என்பது ஆகாசம், வாயு, அக்னி, தண்ணீர், பூமி. ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னிகி, அக்னேராபகா, அத்திய பிருத்திவி, பிருத்திவியா ஔஷதையகான்னு உபநிஷத்தை சொல்றதுனும். அப்ப இந்த வரிசையில் தான் உருவாது. இப்ப தாமச அகங்காரத்திலிருந்து மேலே ஆகாசம் ஆகணும் என்றவா. இதற்கு ஆகாசம் என்னும் பூதத்திற்கும் நடுவில் இருக்கும் திரவியம் தான் சப்த தன்மாத்திரம். அப்ப நடுவில் இருக்கக்கூடிய திரவியம் இது சப்த அந்த சப்த தன்மாத்திரம் ஆகாசம். சரி, இப்ப தாமச அகங்காரம் இருக்குது இல்லையா, அது மாறி இருக்கும். ஆனால் ஆகாசமாக ஆகியிருக்காது. இப்ப தாமச அகங்காரத்துல தான் நல்லா பாருங்க, இதுல இருந்து பாலில் இருந்துதான் தயிராகணும். ஆனா பின்னிரவு அந்த இருக்கக்கூடிய அந்த பாலை உரக்கூச்சி வச்ச பாலை திறந்து பார்த்தா பாலாக இருக்காது, தயிரா ஆகியிருக்காது இல்லையா? அந்த நிலைதான் தன்மாத்திரை சொன்ன போனோம். அதே போல இப்ப தாமச அகங்காரம் இருக்குது இல்லையா, அது மாறி இருக்கணும். ஆனால் அது ஆகாசமாக மாறி இருக்காது. இந்த இடைப்பட்ட நிலை இருக்கு இல்லையா, அந்த இடைப்பட்ட நிலைதான் சப்த தன்மாத்திரம் என்பது. இது பாலுக்கும் தயிருக்கும் நடுவான நிலை. இது பாலுக்கும் தயிர் சப்த தன்மாத்திரம். அதனாலதான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். பாலுக்கும் தயிருக்கும் இருக்கக்கூடிய நடுவான நிலை தான் சப்த தன்மாத்திரம். அந்த நிலைதான் இது. தாமச அகங்காரத்துல டைரக்டா நேரா ஆகாசம் உருவாயிருக்கணும், ஆனா உருவாகல. அந்த இடைப்பட்ட நிலை தான் சப்த தன்மாத்திரம் இது. ஆனா இது எப்படி இருக்கும்னா அசக்தி திட்டிப்பா இருக்கும். இது அங்க பாலை உரக்கூச்சி வச்சிடணும். பின்னிரவை 2 மணிக்கு பார்த்தா அசக்தி திட்டிப்பா இருக்கணும். அப்ப இதை குத்திட்டு சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. பாலை போலவும் இல்லாமல் தயிரை போலவும் இல்லாமல் இருக்கலையா? அதே போல இந்த சப்த பாத்திரத்திலிருந்து தான் ஆகாசம் திறக்கும். ஆகாசத்துக்கு லட்சணம் சொல்ல முடியுமா? என்ன சொல்ல அடையாளம் என்ன லட்சணம்னா, ஆகாச தொட்டு பார்க்க முடியுமா? தொட்டு பார்க்க முடியுமானா முடியாது. தொட்டால் தெரியுமா? தெரியாது. அது விசிஷ்டமான சப்தத்திலிருந்து தான் ஆகாசமாக தெரியும். ஆகாச சப்தம் நம்முடைய காதுக்கு தான் கேட்கும். ஆகாசின் சப்தமே நம்ம காதுக்கு தான் கேட்கும். ஆகாசத்துக்கும் காதுக்கும் சம்பந்தம் உண்டு. எது போல தாய்க்கும் மகனுக்கும் எப்படி உறவு இருக்கோ அதே போல ஆகாசத்துக்கும் நம்முடைய காதுக்கும் சம்பந்தம் இருக்கு, சம்பந்தம் உண்டு. தாய்க்கும் மகனுக்கும் போல
ஆகாசத்துக்கு குணம் எதுன்னா சப்தம், அதாவது ஒளி. ஒளியில பிரகாசம் இல்லை இந்த இடத்துல, ஒளியில சப்தம். அப்ப ஆகாசத்தின் சப்தம் காதுக்கு தான் கேட்கறது. ஆகாசத்துக்கு குணம் எது? சப்தம், ஒளி. இது மட்டும்தான் ஆகாசத்து. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, இப்ப பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இருக்கு இல்லையா, இதுல ஆகாசத்துக்கு ஒளி என்று சொல்லக்கூடிய சப்தம் மட்டும்தான் குணம். ஏன்னா ஆகாசத்துக்கு அடுத்து வருது வாயு இருக்கு. ஆகாசாத் வாயுகு வாயோர் அக்னிகி அக்னேர் ஆபகா அத்திய பிருத்திவி. ஆகாசத்துக்கு அடுத்து வாயு, வாயு ஆகாசாத் வாயோர் அக்னி, அதுக்கப்புறம் வாயுக்கு அப்புறம் அக்னி, அதுக்கப்புறம் ஆபகா என்று சொல்லிய தண்ணீர், அதுக்கப்புறம் ஆபகா, அதுக்கப்புறம் பிருத்திவின்னு சொல்றோமோ. அப்ப இதெல்லாம் எதுக்குன்னா, இதுக்கப்புறம் வாயு வருதணும். அந்த வாயுக்கு 2 குணம் வருது. ஆகாசத்துக்கு ஒரு குணம் தான், வாயுக்கு 2 குணம். வாயுக்கு அடுத்து அக்னி வருதணும், அக்னிக்கு 3 குணம் உண்டு. அக்னிக்கு அடுத்து ஜலம் இருக்கணும், தண்ணீர், அப்பு, அப்புன்னா தண்ணீர், அந்த அப்புக்கு 4 குணம் உண்டு. கடைசியாக இருக்கக்கூடிய பிருத்திவி, அந்த பிருத்திவிக்கு 5 குணம் உண்டு. இதத்தான் திருமேஷி ஆழ்வார் தன்னுடைய திருச்சந்த விருத்தத்திலே பூநிலாவிய 5மாய் புனர்த்தம் நின்ற 4மாய் தீனிலாத 3மாய் சிறந்த கால் 2மாய் மீனிலாக ஒன்றியாகி நின்றமாய தேவனே. திருமேஷி ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்தை தெரிவிக்கிறார் இல்லையா, பூநிலாவிய 5மாய். அப்ப என்னன்னா, இந்த பிருத்திவிக்கு 5 குணங்கள், புனர்க்கண் நின்ற 4மாய், அப்ப ஜலத்துக்கு 4 குணங்கள், தீநிலாய 3மாய், அக்னிக்கு 3 குணங்கள், சிறந்த கால் 2மாய், வாயுக்கு 2 குணங்கள், மீனிலாவி 1மாகி, அப்ப ஆகாசத்துக்கு 1 குணம். அப்ப பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இந்த நிலையில் இருக்கணும். இந்த நிலையில் இருக்க செய்தே அதற்கு குணங்கள் 1லிருந்து 2, 2லிருந்து 3, 3லிருந்து 4, 4லிருந்து 5 இந்த குணங்கள் வருது. அப்ப ஒரு குணம் தான் இருக்கும். இதுக்கு ஆகாசத்துக்கு சப்தம் என்கிற குணம் தான் இருக்கும். சரி, இப்ப பூனிலாவை 5 மாய் தெரிவிக்கிற சப்த ஸ்பரிச ரூபரச கந்தம், இந்த 5ம் பூமியில இருக்கு. இந்த 5ம் பூமியில் இருக்கு. இதுல ஜலத்துல சப்த ஸ்பரிச ரூபரச கந்தம் இல்ல. சப்தம் என்ன, பரிசம் என்ன, ரூபம் என்ன, ரசம் என்ன, இதை மட்டும் இருக்கும். அது அக்னியில சப்த ஸ்பரிச ரூபம் மட்டும் இருக்கும். வாயுவில் சப்த ஸ்பரிசம் மட்டும் இருக்கும். ஆகாசத்தில் சப்தம் மட்டும் இருக்கும். புரியல? இதுதான் பூனிலாவை 5 மாய் தெரிவிக்கிறது. சரி சுவாமி, எதனால் இந்த மாதிரின்னா புரியத்துக்காக சொல்றேன். ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையின் தாய் தந்தை குணம் அந்த குழந்தைக்கு இருக்குமானோ? அந்த குழந்தையுடைய தாயுடைய குணம் தந்தைய குணம் அந்த குழந்தைக்கு இருக்குமானோ? ஆமா. அதே அந்த குழந்தை பெரியவன் ஆயிடுத்து, அந்த குழந்தைக்கே கல்யாணம் ஆயிடுத்து, அந்த கல்யாணம் அவருக்கு குழந்தை பிறக்குமானோ? அப்ப அந்த குழந்தையுடைய தாய், அந்த குழந்தையுடைய பாட்டி, தாத்தா அந்த குணம்லாம் வந்துருமானோ? அதே போல அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா வரைக்கும் போறதோனும், அதுக்கப்புறம் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சணும், அதுக்கப்புறம் எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி வரைக்கும் போறதோனும். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறோம். அப்ப முதல்ல ஆகாசம், அதுக்கப்புறம் ஆகாசத்துக்கு வாயு, வாயுக்கு அப்புறம் அப்பு, அதுக்கப்புறம் தேஜஸ், வாயு, பிருத்திவி, அப்பு, அதாவது சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்கள் அப்படின்னு தெரியுது இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதை போலதான் முதல் குழந்தைக்கு பிறந்ததுதான் ஆகாசம். அதனால் தன்னுடைய தாயான சப்த தன்மாத்திரை மட்டும்தான் இருக்கும். அதுக்கும் அந்த சப்தத்திலிருந்து ஆகாசம் பிறக்கிறது. ஆகாசத்தை பிறக்க வைத்தது, அதற்கு அடுத்தது ஸ்பரிச தன்மாத்திரை, தொடு உணர்ச்சி. அந்த ஸ்பரிச தன்மாத்திரை என்ன பண்ணா, அது எதை தோற்றுவிக்கும்? பரிசன ஆகாச வாயு தோற்றுவிக்கிறதுனோ. அப்ப அடுத்து பரிச தன்மாத்திரையிலிருந்து வாயு பிறக்கும். அப்ப கூடவே என்ன இருக்கு? ரூப தன்மாத்திரையும் பிறக்கிறது. ரூபம் எது? அக்னிக்கு. ரூப தன்மாத்திரையிலிருந்து பிறக்கிறது அக்னி பிறக்கிறது. கூடவே ரசத்தன் மாத்திரை இருக்கணும், அந்த ரசத்தன் மாத்திரையிலிருந்து தண்ணீர் பிறக்கிறது. கூடவே கந்த தன்மாத்திரை, கந்தம், கந்தன வாசனை, கந்த தன்மாத்திரை இருக்கணும், அந்த கந்த தன்மாத்திரையிலிருந்து பிருத்திவி பிறக்கிறது. இப்படி படைக்கப்படுகிறது. இப்ப பஞ்ச தன்மாத்திரை, பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரையிலிருந்து பஞ்ச பூதங்கள் உருவாகுது.
இப்படி சொல்லிட்டு இருக்கணும்னா இப்ப பகவான் பண்ணலையான்னா எல்லாத்துக்கும் தான் சரீரமா இருந்து கொண்டு பகவான் சிருஷ்டிக்கிறான். இப்ப மூல பிரகிருதியை சரீரமாக கொண்டு மகான் ஆகிறது, மகானை சரீரமாக கொண்டு அகங்காரமாகுது, அகங்காரம் சரீரமாக கொண்டு மூணா பிரியறது, அந்த மூனை சரீரமாக கொண்டு சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் எல்லாம் சரீரமாக கொண்டு ஜெகத் சர்வம் சரீரந்தே. நம்ம இதை சொல்ல சொல்ல என்ன தோணும்னா அப்பன்னா அந்த தன்மாத்திரையே நம்ம ஆகாசம் உருவாகுது, தன்மாத்திரையே அதுக்கு மேற்கொண்டு அக்னியா உருவாகுது, தன்மாத்திரையே வாயுவா உருவாகுது, அதுவும் உருவாகாது, அது அச்சித்தது. எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த தன்மாத்திரையை தான் சரீரமாக கொண்டு தான் தான் பண்றாரு. அதுவே பண்ணுவான்னா பண்ணவே பண்ணாது. இப்ப தலிகை இருக்கு, தலிகை அப்படியே எடுத்து உப்பு எடுத்து போட்டதான் அது உப்பு சேருமே தவிர, பருப்பு எடுத்து போட்டதான் பருப்பு சேருமே தவிர எல்லாம் இருக்கு சுவாமி அப்படின்னா அப்ப அது பண்றதுக்கு யாரோ ஒரு ஞானம் இருக்கக்கூடிய ஒருத்தர் பண்ணணுமோனோ, அதை வெற்றி கொண்டு பண்றாரோனோ, அதைத்தான் இங்க தெரியுது. ஆக இப்படிப்பட்ட ரூபத்தன் மாத்திரை பிரசித்தன் மாத்திரை இதெல்லாம் இருக்கணும், இதை வெற்றி கொண்டுதான் தெரிவிக்கிறார். ஆக இந்த சப்தத்தோடு ஆக ரூபத்தன் மாத்திரை அங்கிலும் கூடவே ரசத்தன்மா இந்த மாத்திரை பிறக்கிறதுனோ, ஆக இப்படி படைக்கப்படுது. இப்ப அடுத்தடுத்து எது தோன்றுகிறதோ அது ஒவ்வொன்றும் குணத்தையும் சேர்த்து பிடித்துதான் வரும். அடுத்தடுத்து எது தோன்றதோ அந்த அடுத்தடுத்து என்ன அடுத்தது? இப்ப முதல்ல ஆகாசம், அதுக்கப்புறம் வாயு, அதுக்கப்புறம் அக்னி, அதுக்கப்புறம் தண்ணீர், அதுக்கப்புறம் பிருத்திவி, இப்படி வந்துட்டு இருக்கணும். அப்படி இருக்கச்சே அதோட குணங்கள் ஒவ்வொன்றும் சேர்ந்து 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 வந்துட்டு இருக்கு. இதுதான் தெரிவிக்கிறாங்க. ஆக அந்தந்த குணங்கள் சேர்ந்து பிடித்து வரும். ஆக முதல் ஆகாசம் உருவாயிட்டு இருந்தால் சப்தம் மட்டும்தான் குணமாக இருக்கும். அடுத்து வாயு உருவாயிட்டு இருந்தால் சப்த ஸ்பரிசம் குணமாகும். அடுத்து அக்னி உருவாயிட்டு இருந்தால் சப்த ஸ்பரிச ரூபம் என்கிற 3 குணம் உருவாகும். அதன் பிறகு ஜலம் உருவாயிட்டனால் சப்தம் என்ன, ஸ்பரிசம் என்ன, ரூபம் என்ன, ரசம் என்ன, இந்த 4 குணங்கள் வரும். கடைசியாக பிருத்திவி பிறந்து கொடுத்தோம்னா 5 குணங்கள், சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் 5 அது காணும். ஆக ஆகாசத்துக்கு தன்மையை எதுவா இருந்தாலும் அதில் தான் இருக்கும். ஆகாசத்துக்கு தன்மை என்ன பிரியத்துக்காக சொல்றேன். சூரியன் இருக்கான், சந்திரன் இருக்கான், இதெல்லாம் என்ன ஆகாசத்து தான் இருக்கார். ரெண்டாவது நாம் சாதம் பண்ணும்போது அரிசி எந்த அளவு போட்டோமோ அந்த அளவு சாதம் வராது, அதை விட அதிகமா வருதுன்னு. ஏன்னா இடைவெளி இருக்கணும். ஆகாசம்னு சொன்னாலே இடைவெளி, அந்த இடைவெளி இருக்கணுமோனோ. அப்ப அரிசி சாதம் ஆகணுன்றாலே இடைவெளி போகணும். அந்த சாதம் ஆகிறதுக்கு ஒரு ஆளாக்கு அரிசி போட்டேன், அதே ஒரு ஆளாக்கு அரிசி வராது, கிட்டத்தட்ட 3 ஆளாக்கு அரிசி வரும், கிட்டத்தட்ட 4 கூட வரும். எது நல்ல அரிசியா தான் நல்லா காணல சுவாமி, காணல சில பெண்கள்லாம் சொல்லுவாங்க, இதுனா அரிசி காணவே இல்லை, வேற கடைய மாத்துக்கணும்னு சொல்லுவா. இது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அதுக்கு இடைவெளி வேணுமோனோ, அந்த இடைவெளி தான் ஆகாசம். ஆக சாதம் அதிகமா அப்ப அரிசி சாதமாகணும்னா இடம் வேணுமோனோ, அந்த சாதமாகிறது அந்த இடத்தைத்தான் ஆகாசம் கொடுக்கிறது. பஞ்சபூதங்கள் சேர்ந்தாதான் தலிகை ஆகும். ஏன்னா பிருத்திவி தான் மண்ணு, மண்ணால் பண்ணப்பட்டதான் குடம். என்ன பாருங்க, மண்ணால் பண்ணப்பட்டதான் குடம். வெங்கல பானையில இருக்கு சுவாமி, வெங்கல பானை கூட மண்ணால் பண்ணப்பட்டதுதான், அதிகம் மண் கலந்துருக்கு. வெங்கலையோ பித்தளையோ எதுவா இருந்தாலும் மண்ணிலிருந்து தான் கிடைக்கிறது. எல்லாம் அப்படியே மேல ஆகாசம் இருந்து வராது. வெங்கலையா ஏன் தங்கமே மண்ணிலிருந்து தான் கிடைக்குது. அப்ப மண்ணிலிருந்து கிடைக்கிறதுனோ, அப்ப மண்ணிலிருந்து கிடைக்கிறதுனோ அரிசியே மண்ணிலிருந்து தானே கிடைக்கிறது. அது ஒரு போகம் எடுக்கிறாரனோ மண்ணிலிருந்து தானே கிடைக்கிறது. அப்ப அதெல்லாம் ஜலம் சேர்த்ததான் கொதிக்கும். நெருப்பில்னா கொதிக்குமா? கொதிக்காது. அப்ப பிருத்திவி என்ன, அப்பு என்ன, சேசத்து 3 வந்துட்டோம். பிருத்திவி தான் இந்த நிலம், இந்த பூமி, மண்ணு, அதுக்கப்புறம் பிருத்திவி, அதுக்கு மேல அப்பு தண்ணி இருந்தா தான் ஜலம் கொதிப்பதற்கு, தேஜஸ் நெருப்பு இருந்தாதான் அது அத்தனையும் நல்லா கொதிப்பு விடுறதுக்கு. காற்று இல்லைன்னா நெருப்பே எரியாது. காற்று முக்கியமனும், காற்று இருந்தாதான் நெருப்பு எரியும். காற்று இல்லைன்னா நெருப்பே எரியாது இல்லையா? அதனால காற்று தேவை. சரி, ஆகாசம் இல்லைன்னா என்ன சுவாமிகம்? ஒரு அழாக்கு அரிசி போட்டா அந்த பானை நல்லா பெருசு, ஒரு ஆழாக்கு அரிசி போட்டா அந்த சாதத்தை இருக்கும்போது 4 ஆழாக்கு மேல சாதம் வருதுன்னு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இடம் கொடுக்கறது ஆகாசத்தானே. இந்த 5ம் சேர்ந்தாதான் சாதம். நம்ம சாதம் ஆகணும்னாலே பஞ்சபூதங்கள் இருந்தா சாதம் ஆகுது. அதனால்தான் இந்த சாதம் பிரதானம். இப்ப பஞ்சபூதங்கள் பார்த்துட்டோம்.
அப்ப பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள், சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள் தன்மாத்திரை, பஞ்சபூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். இப்ப அடுத்த விஷயம் சொல்றார். ஆகாசம் இன்னொன்னு சொல்றேன், ஆகாசம் நீளமா இருக்கணும், நீளமா இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, ஆகாசத்தில் சப்தம் மட்டும் தானே சுவாமி சேர்ந்திருக்க குணம்? ஆகாசத்துக்கு இருக்கக்கூடிய குணம் என்ன? சப்தம் தான். அப்ப சப்தம் மட்டும் குணமா இருக்க செய்து, அப்ப எப்படி அது நீளமா இருக்கு? ஆகாஷ் நீலவானம் அப்படின்னு சொல்றா இல்லையா? ஆகாஷ் சப்தம் மட்டும் தானே இருக்கு. அப்படி இருக்கச்சு அப்ப ரூபம் தெரியுது. ரூபம் என்னது? நீளமான ஆகாசம் தெரியுது. அப்ப நீலவிங்க ரூபம் 3 தத்துவத்துல வரணும் இல்லையா? சப்தஸ்பரிச ரூபம் இந்த சக்திக்கு சொன்னாதான் சரியா இருக்கும். ஆனா அக்னி பலபலன் இருக்கு, சிவப்பா இருக்கு, ரூபத்தோடு இருக்கு. ஆனா ஆகாசம் என்பது முதல் தத்துவம், முதல் தத்துவமா இருக்கு. அதற்கு போய் நீளமான ஆகாசம் சொல்ற வேண்டாம்னா இந்த விஷயத்த பஞ்சீகரணம் என்று ஒரு நிலை இருக்கு. ஏன் ஆகாசம் நீளமா இருக்கு? ஏன் கடல் தண்ணியே நீளமா இருக்கு. இந்த கடல் தண்ணி எடுத்து வெளில கொண்டு வந்து போடுவோம், கடல் தண்ணி எடுத்து இந்த ஒரு பாத்திரத்தை வச்சு பாருங்க, நீளமா இருக்கு. ஆனா அங்க கடலை பார்க்கச்சு நீளமா இருக்கு. நீலக்கடல் கடைந்த அங்க அது ஒரு அர்த்தம் வேறு. ஆனா நீளமா இருக்கு. ஏன் இந்த மாதிரி இருக்கு? இதெல்லாம் எத்தனை இருக்குன்னா, இதுக்கு பஞ்சீகரணம்னு பேரு. இதுக்கு பஞ்சீகரணம்னு பேரு. பஞ்சீகரணம்னா என்னன்னா பின்னாடி பாகவரார் பகவான் பஞ்சீகரணம் பண்றார். அந்த பஞ்சீகரணம் பண்றபடியாலே அது நைல்யம், அது நீளமான தன்மை ஏற்படுது. நீளம் என்பது குணம், குணம் இல்லையா? இது இது ஆகாசத்தின் குணம் கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஆகாசம் நீளமா இருக்கணும். ஆகாசத்தின் குணம் வந்து சப்தம், நீளம் கிடையாது. ஆனா பார்க்கறது நீளமா இருக்கணும். சப்தம் தான் ஆகாசத்தின் குணம். ஆனாலும் நீளமா தெரியுது இல்லையா? அதே போல சமுத்திரத்தை பார்த்தாலும் நீளமா தெரிகிறது இல்லையா? தண்ணீர் என்பது 4வது தத்துவம். அப்ப சப்த ஸ்பரிச ரூப ரசம் இந்த 4ம் தண்ணீர்ல இருக்கணும். அதற்குள் ஒன்றுதான் ரூபம். அதனால சமுத்திரம் நீளமா இருக்குன்னா அதுல சப்தஸ்பரிச ரூபம் இது 4ம் கலந்து இருக்கு. கலந்தபடியான ரூபம் கலந்தபடியான நீளம் இருக்கும் சொல்லலாம். ஆனா ஆகாசத்துல எதையுமே கலக்கலையா சுவாமி? ஆகாசத்துல சப்தம்ங்கிற குணம் மட்டும் தானே கலந்து இருக்கு, வேற எதுவும் கலக்கலையா? அதான் நமக்கு நீளமா இருக்கு. இதுனா சப்தம் மட்டும் தான் இருக்கு. இருப்பினும் ஏன் நீளமா வந்துட்டு, எதனால நீளமா வந்து கேள்வி. அது நீளமா இருப்பதற்காகவே பகவான் பஞ்சீகரணம் பண்றார். பஞ்சீகரணம் என்னன்னா இப்ப தெரியல. பஞ்சீகரணம் பண்றார். பஞ்சீகரணம் என்ன பின்னாடி சொல்ல போறார். பஞ்சீகரணம் சொல்லிடுறேன் பின்னாடி நல்ல விவரமா சொல்றேன். பஞ்சீகரணம்னா பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இருக்கு இல்லையா? பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களிலே பிருத்திவிய பாதியா வெட்டணும். அந்த பாதியா வெட்டு ஒரு பாதியா அதுக்குள்ளேயே இருக்கணும். மிச்சம் இருக்க பாதி இருக்கு இல்லையா? அந்த பாதிய 4 பாகம் ஆக்கணும். அரைக்கால் பாகம் ஆக்கணும். 4 பாகம் ஆக்கியாச்சுன்னா அந்த 4 பாகத்துல ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் கொடுக்கணும். அப்புல சேர்க்கணும், வாயுல சேர்க்கணும், தேஜஸ்ல சேர்க்கணும், ஆகாசத்துல சேர்க்கணும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சேர்க்கிற போனோம். அதுக்குதான் பஞ்சீகரணம்னு பேரு. பஞ்சீகரணம்னா நம்ம என்ன பண்ணணும்? கலப்படம் பண்றாலும் முதல்ல கலப்படம் பண்றது பகவான் தான். என்ன கலப்படம்னா பஞ்சீகரணம்னா ஆகாசம், வாயு, அக்னி இதெல்லாமே அதனுடைய பாதி பாகத்தை எடுத்துட்டு மிச்சம் பாதி பாகத்தை தான் மற்ற 4 பாகத்துக்கும் சமர்ப்பண்ற. இதுதான் பஞ்சீகரணம். அந்த பஞ்சீகரணம் பண்றபடியாக இது வருது. ஆனால் சப்த தன்மாத்திரை பிறக்கிறது. சரி சுவாமி, இப்ப இன்னொரு ஆட்சேபம் வந்துச்சு. இன்னொரு சம்பிரதாயத்துக்காரர் இன்னொரு ஆட்சேபம் பண்றார். என்ன ஆட்சேபம்னா என்ன? ஆகாசம் நித்தியம் பிறக்காதுங்கிறார். நித்தியம் பிறக்காது. ஆனால் சப்த தன்மாத்திலிருந்து ஆகாசம் பிறக்கிறது என்று பார்த்தபடியா. ஆனால் அது நித்தியம் அல்ல. அது நித்தியமான நித்தியம் அல்ல. ஆனால் முதல்ல உருவாகி கடைசியில அழிவது ஆகாசம்தான். அதனாலதான் ஆழ்வார் பாசு பாருங்க. திடவிசும்பு எரிவலி நீர் நிலம் இவன் இசை. திடவிசும்புன்னாரு. விசும்புக்கு திடவிசும்புன்னு சொல்றாருனோ. விசும்பு திடவிசும்பு நீர் நிலம் இவன் இசை சொன்னாரோ. விசும்புக்கு தான் பிரதானமாக என்ன பண்ணிருக்காரு? இது போட்டிருக்காரு, விசேஷனம் போட்டிருக்காரு. திடவிசும்பு அப்படின்னு இருக்காரு. திடவிசும்பு விசம்பு நீர் நிலம் இவை மிசை தெரிவிக்கிறாரியா? அதனால அதுதான்
கடைசி வரைக்கும் இருக்கும். முதல்ல உருவாகி கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது எது? ஆகாசம்தான். அதனால்தான் ஆகாசாத் வாயுகு வாயோர் அக்னிகி அக்னேராபக அத்திய பிருத்திவின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? பிருத்திவியா ஔஷதயகா அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்பதெல்லாம் சிருஷ்டியும் போது இதெல்லாம் பண்றார். ஆனா பிரளயத்தின் போது இதற்கு நேர் சிருஷ்டியும் போது முதல்ல ஆகாசத்தை சிருஷ்டிக்கிறார். ஆனா பிரளயமாவதும் அது முடியறதும் முடியும் போது அதுக்கு நேர் எதிர் லயமாகும் போது பிருத்திவிய தண்ணீருக்குள்ள லயமாகும், தண்ணீர் அக்னில லயமாகும், அக்னி வாயுல லயமாகும், வாயு ஆகாசத்துல லயம். அப்ப முதல்ல வந்தது கடைசியில தான் போறது. அதனாலதான் திட விஷயம் தெரிவிக்கிறார் ஆழ்வார். கடைசியில போறது இல்லையா? இப்ப இவர் தான் யார் அதிக காலம் இருப்பவர்? யாரு? ஆகாசத்து தான் அதிக காலம், அதிக காலம் இருந்து ஆழ்ந்தான். அப்ப அதனால்தான் தெரிவிக்கிறார். இப்ப அது தெரியுது. அதுக்கப்புறம் திக்குன்னு ஒண்ணு இருக்கு. 8 திக்குகள், 4 திக்குகள், என் திசையும் அரிய அம்பிகையும் வந்தமை ஷடகோபன் அவர்களையும் தெரிவிக்கலையா? திக்குன்னு இருக்கு இல்லையா? திக்குன்னு ஒரு திரவியம் உண்டுன்னு வைசேஷிகன் சொல்றான். வைசேஷிகன் இருக்கா இல்லையா? அந்த வைசேஷிகன் என்ன சொல்றான்னா, திக்குன்னு ஒரு திரவியம் இருக்கு, அந்த திரவியம் இருக்கு. ஆனா முன்னாடியே பார்த்துருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் சொல்றான். ஏன்னா 7 பதார்த்தங்கள் பார்த்த போனோம். என்னென்ன? வைசேஷிக நையாயிகம் திரவியங்கள் 7, நம்ம 6ன்னு பார்த்தோம். ஆனா அத்ரவியமே அவன் 7ன்னு பார்த்தோம் கிடையாது. அத்ரவியம் 1தான் பார்த்தோம். அத்ரவியமே 7ன்னு சொன்னாங்க பிரிச்சானோம். அது முன்னாடி பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் பார்த்துருக்கோம். நம்ம திரவியத்தை 6ன்னு பார்த்தோம். அதுக்கு மேல அத்ரவியம் 1தான் பார்த்தோம். 1 என்னது? 3 குணங்களா இருக்க ஒண்ணும், சத்த குணம், ரஜோகுணம், தனோகுணம், அந்த குணங்களை 1ன்னு பார்த்திருக்கோம். ஆனா இவையும் அதே 7ன்னு சொன்னா அது 7 இல்ல 1தான், எல்லாம் அதுல போய் சேர்ந்துன்னு சொல்லியாச்சு. இப்ப அதுக்கு மேல என்ன தெரிவிக்கிறேன்னா, முன்னாடி பாத்தீங்க இப்ப திரவியத்தை நையாய்க்கணும் எப்படி பிரிக்கிறான்னா, பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயு ஆகாசம் 5 தானே பாருங்க. பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயு ஆகாசம் 5, அதற்கு மேல காலம்னு 1, திக்குன்னு 1, ஆத்மானு 1, மனசுன்னு 1, 9ஆ பிரிக்கிறார். அதுல திக்கு என்பது தனி திரவியமாக சொல்றார். யார் சொல்றது? நையாயிகம் சொல்லிட்டு இருக்கான். திக்கு என்பது தனி திரவியம் அப்படின்னு தெரிவிக்கிறாருன்னா, அதில் சுவாமி திக்கு தனி திரவியம் கிடையாது, தனி திரவியமே கிடையாது. ஏன்னா ஆகாசம் என்பது இடைவெளி இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் இடம் கொடுக்கும். அதிலே சூரியன் இருக்கார். அந்த சூரியனின் கதியின் படிதான் திக்கே முடிவு செய்கிறது. அந்த சூரியன் கதி இருக்கு இல்லையா? சூரியன் எங்க உதித்தானோ அது கிழக்குன்றோம், எங்க மறையிறானோ அது மேற்குன்னு சொல்றோம். அப்ப சூரியனின் கதியின் படிதான் திக்கு முடிவு எடுக்கிறது. இதை தவிர தனியா திக்கு சொல்ல வேண்டாம். சூரியன் எதை நோக்கி போகிறாரோ, எங்கு உதிக்கிறாரோ அதுதான் திக்கு. மேலும் திக்குனாலே ஒரு இடத்தை பார்க்கும்போது இன்னொரு இடம் திக்கு வேறு இடமா தெரியும். ஒரு இடம் இல்லையா? திக்குனால அதே திக்கு சொல்ல முடியாது. இப்ப அடியே இங்கிருந்து ஸ்ரீரங்கம் போகணும். ஸ்ரீரங்கம் இங்கிருந்து எப்படி சுவாமி போகணும்னா, இங்கிருந்து தெற்கு பக்கம் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ரீரங்கம் தெற்கு பக்கம் இருக்குன்னு சொல்லலாம். சுவாமி ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு? தெற்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்றாரு. அது ஆழ்வார்த்திலிருந்து ஒரு சுவாமி நான் ஸ்ரீரங்கம் போனாரு. அப்ப அவர் எங்க இருக்குன்னு சொல்றாரு? வடக்கு பக்கம் சொல்லுவார். மாறுறது பாருங்க. சொன்ன ஒரே ஸ்ரீரங்கம் தெற்கு பக்கம் இங்க இருந்து அடியே சொல்லிட்டு இருக்கேன். ஆழ்வார்த்தில இருக்கிற சுவாமி தெற்கு, அதே அவர் சொல்லிச்சு வடக்கு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அது வடக்கு பக்கம் இருக்காரு. இது ஒரு பாசனம் திருவரங்கத்துக்கு. என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியை என்னும் ஞாபகம் வந்தபடியால சொல்றேன். அதுக்கும் வெற்றி திருமதி தீபகம் சம்பந்தம் இல்லை. ஞாபகம் வந்து தர சொல்றேன். என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியை என்னும் என் திருவையிட்ட இடந்தினை கொண்ட நிலமகள் கேள்வினே என்னும் அன்புரு வேழும் தெருவினை கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானேன்னு சொல்லிட்டார். யாரு? ஆழ்வார். அந்த மாதிரி நம்ம ஆழ்வார் தென் திருவரங்கம் கோயில் கொண்டார். ஆழ்வார் இருப்பது ஆழ்வார் திணறி திருநெல்வேலி ஜில்லா. திருநெல்வேலி ஜில்லா ஸ்ரீரங்கம் வடக்கு பக்கம் இருக்கு. ஆனா ஆழ்வார் சொல்லி தென் திருவரங்கம் சொல்லிட்டார். உடனே விசாரிக்கிறார் வியாக்கியாதா, நம்பியில விசாரிச்சார். என்ன இவரு இருக்கிறது இங்கதானே இருக்காரு, ஆழ்வார் திருநெல் இருக்காரு? இல்ல இவர் இப்ப இருக்கிறது திருமலையில இருக்கார். உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு சொன்னாரோன்னு அந்த திருமலையில அங்கேயே இருக்கார். அங்கிருந்து பாடுறாரு. அங்கிருந்து பாக்கச்சு அது தெற்கு பக்கம் இருக்கு.
திருமலையிலிருந்து, அதாவது திருமலைனா திருப்பதி, அந்த திருமலையிலிருந்து ஸ்ரீரங்கம் வரணும்னா அது தெற்கு பக்கம் தானே வருது. அதனால தென் திருவரங்கம் கோயில் கொண்டாட. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மாறுறதும் திக்குகள் அதான் தெரிவிக்கிறாரு. அப்ப திக்கு மாறுறதும் அந்த மாதிரி இந்த மாதிரி குழப்பம்லாம் வேண்டாம் என்பதற்காக தான் திக்கை தனி திரவியம்னு சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கணும், திக்கை தனி திரவியம்னு சொல்ல வேண்டாம். இதைத்தான் திக்ரமம்னு சொல்லுவா. திக்ரமம் பிரமம், திக் பிரமம் சொல்றா இல்லையா? திக் பிரமம்னா திக்கு தெரியாத காட்டில், திக்கு தெரியாத காட்டில். இது ஆளவந்தா தெரிவிக்கிறார். ஆளவந்தா திக்கு தெரியாது, எது கிழக்கு எது மேற்கு எது தெற்கு எதுவும் தெரியாது இல்லையா? அந்த தத்துவமே தெரியல. அதனால உன்னை பார்க்கும்போது இன்னொரு திக்க சொல்ல வேண்டி இருக்கே தவிர திக்குன்னு ஒரு தனி தத்துவம் கிடையாது அப்படின்னு அது ஒத்துக்கொள்ள வேண்டாம். தெரியும். ஆக சூரியன் இப்படி அப்படி போவதை வைத்துக் கொண்டுதான் திக்கே சொல்லப்படுறது. திக்கு இது இப்ப நம்ம சில பேர்லாம் சில கருவி வச்சுட்டு இருப்பா, அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அதை வச்சு சில வைதிகாலாம் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கிழக்கு பக்கம் தான் நம்ம கும்பத்தை ஏழை பண்ணணும், கிழக்கு பக்கம் பார்த்துதான் எஜமானன் உட்காரணும். அதனால அவ உட்காரணும்னா அவள் சங்கல்பம் பண்ணணும்னா எப்படி பண்றது? அவ உட்காரணும். அதனாலதான் அவ அதை வச்சுட்டு இருக்காரணும். அப்ப சூரியன் இதுக்கு வராது காட்டுறதுணும் அதை வச்சுனா அதை தனி தெய்வமும் ஒத்துக்கொள்ள வேண்டாம். அதனால அது ஒத்துக்கொள்ள வேண்டாம். சூரியன் இப்படி அப்படி போவதை வைத்துக் கொண்டுதான் திக்கு சொல்லப்படுறது அப்படின்னு தெரிவித்தார். ஆனால் ஒரு ஆட்சேபம், என்ன ஆட்சேபம்? திக்கு சிருஷ்டிக்கப்படுறதுன்னு வார்த்தை இருக்கே சுவாமி. திசஸ்தோத்திரம் என்று பகவான் காதுகளிலிருந்து திக்கு சிருஷ்டிக்கப்படுகிறது, பிரம்மாவின் காதுகளிலிருந்து திக்குகள் படைக்கப்படுது இருக்கு. நீங்க திக்கு வேண்டாம், திக்கு தனித்திரவியமா பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இருக்கே. ஆனா திக்கு என்பது சிருஷ்டிக்கப்படுகிறதுன்னு வார்த்தை இருக்கு. திசஸ்தோத்திரம் அப்படின்ற வார்த்தையில பகவான் தான், பகவானின் காதுகளில் இருந்து தான், பிரம்மாவின் காதுகளில் இருந்து தான் திக்குகள் படைக்கப்படுன்னு இருக்கு. ஆனா திக்கென்று இல்லை என்கிறீரே, இது கேள்வி, மறுபடியும் கேள்வி. முதல்ல திக்கு வேண்டாம், திக்கு தனித்திரவியமா பார்க்க வேண்டாம்னு சொன்னா, இல்ல திக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா இதுக்கு சமாதானம் சொல்றாரு. என்னன்னா அந்தந்த திக்கில் இருக்கக்கூடிய என்ன, அந்தந்த திக்கில் இருக்கக்கூடிய உலகங்கள் படைக்கப்படுகின்றன. அந்தந்த திக்கில் இருக்கக்கூடிய உலகங்கள் இருக்கு இல்லையா, அது படைக்கப்படுகின்றன. அதான் அர்த்தம். தவிர திக்குகள் படைக்கப்படுகின்றன என்பதற்கு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணல. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னன்னா திக்கையே படைக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை, அந்தந்த திக்கில் இருக்கக்கூடிய உலகங்கள் படைக்கப்படுகின்றன. இப்ப வடக்கு என்பதை படைப்பது அல்ல, வடக்கே குபேரப்பட்டணம் படைக்கப்படுகிறது, தெற்கே யமப்பட்டணம் படைக்கப்படுகிறது, கிழக்கே இந்திரப்பட்டினம் படைக்கப்படுகிறது, மேற்கே வருணப்பட்டினம் படைக்கப்படுகிறது, வருணலோகம் படைக்கப்படுகிறது அப்படின்னு தான் இருக்கே தவிர நீ நினைக்கிற மாதிரி கிழக்கு என்பது திக்க உருவாக்க வேண்டாம், கிழக்கு இந்திரலோகம் படைக்கப்படுகிறது என்று சொல்லணும். தெற்கு என்று புரிவதற்காக படைக்கப்படுகிறது. என்ன தெற்குன்னு என்ன? யமன், யமன் தானே தெற்கு பக்கம், யமலோகம், யமலோகம்னு சொல்லணும். மேற்கே வருணலோகம்னு சொல்லணும். அது அந்தந்த லோகத்தை சொல்ல வந்ததுதான் திசஸ்தோத்திரம் அப்படின்னு பேரே தவிர நீ சொல்ற மாதிரி திக்கையே படைக்கல. இது எது போல? இது ஒரு திட்டாந்தம். நாப்ய ஆசி அந்தரிக்ஷம், இது புருஷ சுத்தத்தோட நாப்ய ஆசி அந்தரிக்ஷம் அப்படின்னு தெரிவிக்கிறது புருஷ சுத்த. பகவானின் நாபியிலிருந்து நல்ல பாருங்க அந்தரிக்ஷம் படைக்கப்பட்டதுன்ற. பகவானின் நாபியிலிருந்து அந்தரிக்ஷம், ஆகாசம் தான் அந்தரிக்ஷம், அந்தரிக்ஷம்னா ஆகாசம். பகவானின் நாப்ய ஆசி அந்தரிக்ஷம் ஸ்ரீ விஷ்ணோதோ சமவர்த்ததா பத்யாம் பூமிர்கி சஸ்னோத்ராத் ததா லோகாகம் அகல்பயன். இது புருஷ சுத்தம். அப்படி இருக்கச்சே நாப்ய ஆசி அந்தரிக்ஷம் இருக்கச்சே பகவானுடைய நாபியில் இருந்துதான் அந்தரிக்ஷம் படைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்க சுவாமி. அப்பனா ஆகாசம் படைக்கப்படி சொல்லியிருக்கேன்னா எப்ப ஆகாசம் படைக்கப்படுதுன்னு சொல்லிட்டோ அப்ப அந்தரிக்ஷம் பிரித்து கொண்டு சொல்லிட்டோம்னா அந்தரிக்ஷ லோகம் என்று வைத்துக் கொள்ளும் என்று வியாக்கியானம். அந்தரிக்ஷ லோகம், அந்தரிக்ஷமே இல்லை, அந்தரிக்ஷம்ங்கிற லோகம் படைக்கப்பட்டது, அதான் வியாக்கணம். அப்ப அந்தந்த திசை என்பதல்ல, திசையில் இருக்கக்கூடிய உலகம் என்பது. அந்தரிக்ஷ லோகம் படைக்கப்பட்டது போல அந்தந்த திசை கிடையாது, திசைகளில் இருக்கக்கூடிய உலகம் என்பது. ஆகாசம் என்பது சப்த தன்மாத்திர உருவானது. இப்ப அது முடிஞ்சிட்டு, இதோட முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் ஆகாசம் என்பது சப்த தன்மாத்திராது உருவானது. அடுத்து வாயு,
ஸ்பர்ச தன்மாத்திரம் உருவானது. வாயுவுக்கு உருவம் இருக்காது. வாயுக்கு உருவம் இருக்காது. ஆனால் தொடுகுணர்ச்சி தெரியும். தொடுகுணர்ச்சி இருக்கு, உருவம் இருக்காது. காற்று நன்னா குழு 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 குழுன்னு இருக்கின்ற இல்லையா? ஆனா அதை பார்க்க முடியுமா? காத்து நன்னா குழு குழுன்னு இருக்கு சுவாமி, பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. அதே போல மறை அசைறது பார்க்கிறோம். ஒரு துஃபான் வந்துட்டு, ஒரு புயல் வந்துட்டுன்னா மறை அசைறத நல்லா தெரியுது. ஆனா காற்று தெரியாது. காத்துனா தொடுகுணர்ச்சி தெரியுமோனோ? ஆக ஸ்பர்சம் இருக்கு, ஆனால் உருவம் இருக்காது. ஆக வாயுவை ஸ்பர்சத்தால் மட்டுமே கிரகிக்க முடியும். நம் போன்றவர்களால். இது எடுத்திருக்காரு யதீந்திரமதி தீபிகா. ஏன் ஸ்பர்சத்தால் மட்டுமே கிரகிக்க முடியும், நம் போன்றவர்கள் எடுத்திருக்கார். அப்ப அதை தவிர இன்னொரு இந்திரியத்தாலும் கிரகிக்க முடியும்னு ஒரு நிலை இருக்கு. அடி அந்த அவர் அவ்வளவுதான் எழுதியிருக்காரு. அதுக்கு மேல எழுதியிருக்கு என்னன்னா, வாயுவை தொடு உணர்ச்சியால் ஸ்பர்சத்தால் மட்டுமே கிரகிக்கக்கூடிய நம் போன்றவர்களால். ஏன் இப்படி சொல்றாருன்னா, ஸ்பர்சத்தை தவிர அந்த வாயுவான காற்றை கிரகிப்பதற்கு தேவர்களுக்கு ஸ்பர்சத்தை தவிர வேறு ஏதோ சக்தி இருக்குமா? அது நமக்கு தெரியாது. தேவர்களுக்கு தொடு உணர்ச்சியை தவிர காற்றை உணர்வதற்கு வேற ஏதோ ஒண்ணு இருக்காம், அது நமக்கு தெரியல. ஆனா அவர் சுவாமி எழுதியிருக்கார், யதீந்திரமதி தீபிகால இந்த ஸ்ரீனிவாச சுவாமி எழுதியிருக்கார், தெரியாது. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தொடு உணர்ச்சி ஸ்பர்சத்தால் தான் கிரகிக்க முடியுமே தவிர வாயுக்கு குழு குழு என்று வீசுவதோ வெப்பமாக வீசுவதோ வாயுவின் தன்மை கிடையாது. ஆகாசத்தை பார்த்துட்டோம், ஆகாசம் எப்படி இளவெளி கொடுக்கறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வாயு, வாயு எப்படி இருக்குன்னா குழு குழுன்னு இருக்குமா, வெப்பமா இருக்குமான்னா கிடையாது. வாயு குழு குழுன்னு இருக்காது, வெப்பமா இருக்காது. என்ன சுவாமி அது எதுவுமே இருக்காது? கிடையாது. வாயுக்கு குழு குழு என்று இருப்பதோ வீசுவதோ வெப்பமாக வீசுவதோ வாயுவின் தன்மை அல்ல. வாயு உஷ்ணமாகவோ குழு குழு என்றோ இருக்காது, இது வாயுவுக்கு இருக்காது. அப்பனா வாயுவுக்கு ரூபமும் இருக்காது. ஆனால் நமக்கு உஷ்ணம் குளிர்ச்சி தெரியுது சுவாமி, காற்று தெரியுதுன்னா அது காற்றின் தன்மை அல்ல. நான் ஏர் கண்டிஷன் வந்து உட்கார்ந்துருந்தேன் சுவாமி, உட்கார்ந்து அங்க என்ன தெரியாது, எனக்கு நல்லா குறுகுறுன்னு இருக்கு. அது ஒரு பனிப்பிரதேசம் இருக்கு, பனிப்பிரதேசத்துக்கு போயாச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு, நமக்கு அங்க ஹாட் ஏர் கூலர் கிடையாது, ஏர் கண்டிஷன் சொன்னாச்சுன்னா என்னன்னா அங்கிருந்து நமக்கு ஹாட்டா வருது, சூடா வருதுன்னு. அப்ப காத்துக்கு இந்த சூடான தன்மை இருக்கு, குழுக்குழு தன்மை இருக்குன்னா அது இயற்கையான காற்றின் தன்மை அல்ல. புரியறதுக்காக ஒரு இடத்துல காத்து சில்லுன்னு வருது, இன்னொரு இடத்துல காத்து சூடா வருது. காற்றுக்கு சூடா வரக்கூடிய தன்மையோ சில்லுன்னு வரக்கூடிய தன்மையோ கிடையாது. அப்ப சில்லுன்னு வருதுன்னா அந்த குளத்தின் மேல் காற்று வீசினால் அந்த ஜலத்தின் குளிர்ச்சியே காற்று கொண்டு வருதோ அதுதான் அந்த குளிர்ச்சி. ஒரு மனத்தோடு காற்று வருது, நல்லா வருது, சென்றா இடமா மனமா இருக்குன்றா. ஒரு மனத்தோடு காற்று வருதுன்னா அந்த புஷ்பத்துடைய மனத்தை காற்று எடுத்துக்கொண்டு வருகிறது. ஒரு நல்ல வெப்ப காத்தா வீசுறதுன்னா அந்த வெப்ப காத்து ஒரு பாலைவனம். பாலைவனம் ஒண்ணு வேணாம், நாமே மே மாசம் வந்துட்டு வச்சுக்க, ஏப்ரல் கடைசியில இல்ல மே பூர்த்தியா நீங்க ஹைவேஸ்ல போனா வெப்ப காத்து அடிக்கும். ஆனா காத்துடைய தன்மை அது இல்லை. மத்தியானம் போனா அப்படியே சுவாமி கொளுத்துறது, சுவாமி அப்படி கொளுத்துறது, அது காற்றுடைய தன்மைனா கிடையாது. ஏன்னா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை காற்று கொண்டு வந்து வருது. அப்ப அது காற்றினுடைய குணமே கிடையாது, காற்றினுடைய குணம் அது கிடையாது. அப்ப காற்றானது எதை தாண்டி வருகிறதோ அதற்கு தகுந்தாற் போல குளிர்ச்சி என்ன, வெப்பம் என்ன, நறுமணம் என்ன, இதெல்லாம் கொண்டு வரும். அப்ப குளிர்ச்சி கொண்டு வருதுன்னா குளிர் பிரதேசத்துக்கு குளிர்ச்சி கொண்டு வருது, அல்லது குளமோ அல்லது நதியோ அல்லது ஏரியோ அங்கிருந்து கொண்டு வருது குளிர்ச்சி கொண்டு வருது. அது வெப்பத்தை கொண்டு வருதுன்னா நல்லா வெயிலிருந்து கொண்டு வரலாம், பாலைவனத்திலிருந்து கொண்டு வரலாம், எங்கேயோ ஒரு அடுப்பிலிருந்து கொண்டு வரலாம், வெப்பத்தை கொண்டு வருது. நறுமணமாக இருக்கக்கூடிய நல்ல நறுநாற்றம் வருதுன்னா புஷ்பத்திலிருந்து கொண்டு வரலாம், இதெல்லாம் கொண்டு வர. அப்ப காற்றுக்கு குளிர்ச்சியோ வெப்பமோ மனம் என்று சொல்லக்கூடிய இந்த நறுநாற்றங்கள் இதெல்லாம் கிடையாது. துர்நாற்றமும் கிடையாது, நறுநாற்றமும் கிடையாது. காற்று நன்றாக வீசியதுன்னா நன்னா இந்த தோழிந்திரியத்தை போஷிக்கும். காத்துக்கு 2 குணங்கள், காத்துக்கு பார்த்தோம், காத்துக்கு 2 குணங்கள், சப்த ஸ்பரிசம். இப்ப
முக்கியமான சொல்றாரு என்னன்னா, நம் சரீரம் தரிப்பதற்கு காத்து அவசியம். காத்து இல்லைன்னா சரீரம் ஒண்ணுமே இருக்குமானா எதுவுமே பண்ண முடியாது. காத்து தான் அவசியம். நம்ம சரீரம் தரிக்கிறோம்னு சொன்னாலே காத்து அவசியம். அதாவது பஞ்ச பிராணங்கள் இருக்கு இல்லையா, அந்த பஞ்ச பிராணங்கள் இது காற்றில் வெவ்வேறு பேதங்கள் என்கிறார். காற்றினுடைய வெவ்வேறு பேதங்கள் தான் பஞ்ச பிராணங்கள். ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாருன்னு பார்க்கணும்னா உடனே நம்ம சுவாமி பிராணம் இருக்கா பாருங்க பாருங்கன்னா ஒரு திரி எடுத்து இல்ல ஒரு பேப்பர் எடுப்பா, ஏதோ ஒரு திரியை எடுத்துட்டு இப்படி வைப்பா, இப்படி மூக்குல வச்சுவா. இங்க வச்சு பார்த்த உடனே அது கொஞ்சம் ஆடித்துன்னு வச்சுக்கோ. அந்த பேப்பரோ அந்த திரியோ ஆடித்தனா சுவாமி இருக்கார், இன்னும் கிளம்பி போகல, ஏன்னு இப்ப வேலை பண்ண வேண்டாம், இருக்காருன்னு தெரியாது. அது ஆடலைன்னா வச்சுக்க, திரிய ஆடலை வச்சுக்க, சுவாமி கிளம்பி போயாச்சுன்னு சொல்றோமோ அப்ப அப்படின்னு தெரியுதுன்னா, அப்ப திரி காற்று வீசினால் ஆடு இல்லையா, அதுதான் பிராணவாயு. அதுதான் பிராணவாயு. அப்ப மூச்சு விட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா. பிராணவாயுன்னா 5 வாயு, பஞ்ச பிராணங்கள். பிராண, அபான, வியான, உதான, சமான என்று சொல்லக்கூடிய 5 பிராணங்கள். இதில் பிராணவாயு தான் ரொம்ப முக்கியம். பிராணவாயு தான் ரொம்ப முக்கியம். பிராணவாயு என்பது ஹிருதயத்துல இருக்கு. நம்ம ஹிருதய கமலம் இருக்கு இல்லையா, இந்த ஹிருதய கமலத்தில் இருக்கு. இது மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். பிராணவாயு பிராணவாயு மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். அதே போல இன்னொரு அபான வாயு இருக்கு இல்லையா, பிராண, அபான, வியான, உதான, சமான என்று சொல்லக்கூடிய பஞ்ச பிராணங்கள். முதல் பிராணம் என்பது இதய கமலத்தில் இருக்கு. இரண்டாவது அபானம். அபானம் வந்து நம்முடைய பின்பாகம், பிட்டபாகம். பின்பாகத்திலே பிட்டபாகத்துல தான் அபானம் இருக்கும். பின்பாகத்துல இருக்கு இல்லையா, அந்த பின்பாகத்துல அபானம் இருக்கும். உடம்பு முழுவதும் எல்லா இடத்திலும் இருப்பது வியானம், வியான பிராணம். அதாவது பஞ்ச பிராணல வியானம். பிராண, அபான, வியான. வியானம் எப்படி இருக்கும்னா, வியானம் என்கிற காத்து அது நம்ம உடம்பு முழுவதும் படி இருக்கும். எங்க இருந்தாலும் அந்த வியானம் காத்து வந்து இருக்கும், இது வியானம். அதுக்கப்புறம் கண்டமான கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்துல இருப்பது உதானம் என்கிற வாயு. அங்கிருந்து இங்கிருந்துதான் காத்து வருது சுவாமி, இங்க இருந்தா காத்து. அந்த கண்டம்னு தெரியுதுக்கு முற்றம் உண்ட கண்டம் கண்டீர்ந்து இந்த கண்டம் இருக்கிற இந்த கண்டத்துல இருப்பதான் உதானம் என்கிற சொல்ல வாயு. ஆக இருதயத்தில் இருக்கிறது பிராணவாயு. ரிட்டவாகம் பின்னாடி இருக்கக்கூடியது அபான வாயு. உடம்பு முழுவதும் இருப்பது வியான வாயு. கண்டமான கழுத்தில் இருப்பது உதான வாயு. சமான வாயு என்று சொன்ன நாபி. நம்முடைய நாபி இருக்கிற கொப்பு, கொப்பூழில் எருகமல கூட கூட இருக்கிற அந்த கொப்பூழில் இருப்பது இதெல்லாம் என்னது, இது அந்த குப்பையில் இருக்கிறத இத கடைசி வாயுவாக இருக்கக்கூடிய அந்த சமான வாயு அப்படின்னு தெரிவிக்கிறார். இதெல்லாம் ஜங்கமத்தில் பொருந்து இருக்கும். அதாவது நடந்து போற வஸ்துக்கு இது பொருந்தும். இதெல்லாம் எதெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கோ, ஊர்வன, நடப்பன, பரப்பன இருக்கு இல்லையா ஜந்துக்கள், அந்த ஜந்துக்களிலே நடக்கிற ஜந்துக்களுக்கு இதெல்லாம் பொருந்தும். எதெல்லாம் நடந்து போறதோ, நடந்து போற ஜந்துக்கள் இந்த விஷயத்தை தான் ஸ்தாவரங்கள் என்கிற மரமும் செடிகளுக்கோ சொல்லலாம்னா இதை சொல்ல முடியாது. தாவரங்களுக்கு பஞ்ச பிராணங்கள் கிடையாது. நடந்து எதெல்லாம் போறதோ, புலி, சிங்கம், கரடி, யானை இதுக்கெல்லாம் அது உண்டு. நடந்து போற வஸ்துக்கள்லாம் இந்த பஞ்ச பிராணங்களுடைய அதான் ஜங்கமன்னு போட்டான். இது ஜங்கமத்துக்கு உண்டு. இந்த விஷயம் ஸ்தாவரங்களுக்கு உண்டானா கிடையாது. ஸ்தாவரம் என்னன்னா மரம் என்ன செடி என்ன கூட சொல்லாமன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு பஞ்ச பிராணங்கள் முழுவதும் கிடையாது. இல்ல, ஏன்னா அதனுடைய அதனுடைய 2ஆம் பாதம் தான் சொல்லலாமா, 2ஆம் பட்சம் தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி ஒண்ணு பார்த்து போனோம், பல்லு, தலைமயிறு, நகம், இந்த 3க்கும் பிராணம் சொல்பமா இருக்குன்னு பார்த்த போனோம். அல்பமா இருக்கு, சொல்பமா இருக்குன்னு பார்த்த போனோம். அது ஒன்று பார்த்த போனோம். அது இப்ப இந்த முடிய வெட்டி நமக்கு வலிக்கிறதா, வலிக்கல ஏனும். நகத்தை வெட்டினா வலிக்கிறது வலிக்கல ஏனும். அதே போல பல்ல தனியா தட்டினால் வலிக்கிறதுனா வலிக்கல ஏனும் இருக்குன்னா, அதே போல ஸ்தாவரங்கள பிராணங்கள் எப்படி இருக்குன்னா சொல்பமா இருக்கு. அதனாலதான் அத அதுல இதெல்லாம் கிடையாது. இந்த பஞ்ச பிராணம் சொல்பமா இருக்கு. பஞ்ச பிராணங்கள் இல்லைன்னு சொல்லலாம், ஆனா இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா தாவரங்களும் சுவாசிக்கிறது. இப்ப ஒரு செடியை கொண்டு வந்து காற்றே இல்லாத இடத்துல கொண்டு வச்சுட்டேன்னா செடி பட்டு போயிடும், அது அழிஞ்சே போயிடும். செடிக்கும் காத்து வரும், அதுவும் சுவாசிக்கிறது. அது சுவாசிக்கிறதுன்னு எப்படி தெரியுதுன்னா
அதுக்கு இலை விரியும் சுருங்கும் உருவியும் சுருங்கும் அதை பார்த்தா தெரியாது. சரி, இப்ப அடுத்த இன்னொரு மதத்தை ஒரு ஆட்சேபம் பண்றார். என்ன ஆட்சேபம்னா, வாயுவை தோல்ங்கிற இந்திரியத்தால பிரத்யட்சமா தெரிஞ்சு கொள்ள, ஆனால் அது வந்து என்ன பரிசம் பண்ணிக்கிற விட அனுமானம் பண்ணி தெரிஞ்சு கொள்கிறார் அம்மதத்துவ. வாயு காத்து இருக்கு இல்லையா, என் மேல படுறது ஸ்பரிசம், அப்புறம் தொடு உணர்ச்சி. இந்த தொடு உணர்ச்சியால சொல்றோம்னோ இல்ல இல்ல, வாயு அப்படி காத்து அடிக்கிறது நான் அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னார் அந்த. அதெல்லாம் இல்லைன்ட்டு தேவையில்லாத சிலதெல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு இருப்பா. வாயு அனுமானம் பண்ண வேண்டியது பிரத்யட்சமா பார்க்கலாம். ஏன்னா என் மேல படுறது, என்னுடைய தொடு உணர்ச்சி படுறது நான் படிக்கிறபடியாலே அனுமானத்தால் வாயுவை ஸ்தாபிக்கிறேன்ங்கிற பட்சம் தள்ளப்பட்டது. தள்ளப்பட்டு தோல் பிரத்யட்ச பிரமாணத்தை தெரிஞ்சு கொள்ள ஸ்தாபிக்கப்பட்டது. தோல் வந்து பிரத்யட்ச பிரமாணம். முன்னாடி பார்த்துருக்க போனோம், கண்ணு கண்ணால பார்க்கறதும் பிரத்யட்ச பிரமாணம், காதால கேட்பதும் பிரத்யட்ச பிரமாணம், அதே போல மூக்கால நுகர்வதும் பிரத்யட்ச பிரமாணம், அதே போல நாற்கால ருசிப்பதும் பிரத்யட்ச பிரமாணம், கையால தொடு உணர்ச்சியால தொடுவதும் பிரத்யட்ச பிரமாணம் பார்த்திருக்கமானோ. இது ஏற்கனவே பிரத்யட்ச பிரமாணத்தை கொல்லப்பட்டது. அதனால அனுமானத்தால நான் இந்த வாயுவை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாத, அது தள்ளப்பட்டதுன்னு தெரிவித்தார். தள்ளப்பட்டது தாக்கி. அடுத்து ரூபம். இப்ப சப்த ஸ்பரிசம் ரெண்டு ஆயிடுத்து. சப்தம் ஆகாசத்து குணம், ஸ்பரிசம் எதுக்கு குணம்? சப்தம் தோலுக்கு குணம். சப்த ஸ்பரிச பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் தேஜஸ் வாயு. அதுக்கப்புறம் இப்ப ரூபம். ரூபம் தன்மாத்திரம் வாயுவுக்கும் அக்னிக்கும் நடுவில் இருப்பது ரூப தன்மாத்திரம். ரூப தன்மாத்திரம் இது வாயுவுக்கும் அக்னிக்கும் நடுவில் இருப்பது ரூப தன்மாத்திரம். ரூப தன்மாத்திரம் இருந்து அக்னி உருவாருது. ஒரு உருவம் இருக்கணும். ரூபம்னா உருவம். உருவம் என்கிற சொல்லப்படுகிற தன்மாத்திரையிலிருந்து அக்னி உருவாகும். அப்பன்னா தேஜஸுக்கு அடையாளமே தொட்டா கொதிக்கும். நெருப்பு நெருப்பு தானே தேஜஸ். நெருப்பே தேஜஸ் சொல்லப்படாது. சாதாரணமா தேஜஸுடைய அடையாளமே தொட்டா கொதிக்கும். அதனால்தான் முன்னாடி சொல்லும் போது வாயுவுக்கும் உஷ்ணம் குளிர்ச்சி கிடையாது அப்படின்னு பண்ணணும். ஆனா தொடும்போது உஷ்ணத்தோடு இருப்பது அக்னி. முன்னாடி நம்ம ஒண்ணு பார்த்தோம், என்ன பார்த்தோம்? வாயுவுக்கு உஷ்ண வாயு குளிர்ந்த வாயு ரெண்டுமே கிடையாது இல்லையே சுவாமி. வெளியூர்ல எல்லாம் அந்த ஊர்ல எல்லாம் அப்படியே 0 டிகிரி மைனஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காருன்னா ஐசில பட்டது. அங்க ஐசே இல்லைன்னு வச்சுக்க, அந்த மாதிரி வருமா? இயற்கையா வாயுவுக்கு உஷ்ணமோ குளிர்ச்சியோ கிடையாது. அந்த ஐஸ்ல பட்டதுன்னா அது வந்து இருக்கட்டும். அப்ப ரூபம். ரூபம் எது? அக்னிக்கும் அதே போல வாயுவுக்கும் நடுவில் இருக்குதான் ரூபம். ரூப தன்மாத்திரம். ரூப தன்மாத்திரம் தான் அக்னி உருவாட்டு. தேஜஸ் அடையாளம் இது தொட்டா கொதிக்கிறதுன்னு. இப்ப வாயுவுக்கு உஷ்ணமோ குளிர்ச்சியோ கிடையாது முன்னாடி பார்த்தோம். ஆனா தொடும்போது உஷ்ணத்தோடு இருப்பது அக்னி. இப்ப தொடும்போது குளிர்ச்சியோடு இருப்பது எது? தண்ணீர், ஜலம். தண்ணீருக்கு இயற்கை குளிர்ச்சியா இருக்கும். குளிர்ச்சியானா அது சாமானியமா இருக்கும். ஐஸ்வர்யெல்லாம் இருக்காது, சாமானியமா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். ஆனா அக்னிக்கும் ஜலத்துக்கும் இந்த குணமே தவிர, ஆனால் இந்த பாருங்க, அக்னிக்கு குணம் சுடும் அப்படின்னா உஷ்ணத்தோடு இருக்கக்கூடிய குணம். அதே தண்ணீருக்கு குணம் குளிர்ச்சியோடு இருக்கக்கூடியது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, காற்றுக்கு குழு குழு என்று இருக்கக்கூடிய குளிர்ச்சியோ அக்னியை போல சூடோ ரெண்டுமே கிடையாது. காத்துக்கு அக்னிக்கு தான் சூடு உண்டு, அதே போல தண்ணீருக்கு தான் குளிர்ச்சி உண்டுன்னு தெரிவிக்கிறார். இப்ப அங்கிருந்து வருத சுவாமி எதனால மாதிரினா, நதியை தாண்டி வந்து இருக்கும் போது அந்த நதியில இருக்க குளிர்ச்சி அதை கொண்டு வர்றாங்க. சில இடத்துல நெருப்பை தாண்டி வரும்போது அந்த நெருப்பு இருக்கக்கூடிய அந்த அக்னியை அந்த வெப்பத்தை கொண்டு வரலாம். அவ்வளவுதானே தவிர ஆக உருவத்திலேயே எரியும். ஆக பல பண்ணு எதுமே அக்னி எப்படி இருக்கு? நெருப்பு எப்போது எப்படி இருக்காங்க? நெருப்பு எதை பிடித்து கொண்டு எரிகிறதோ அந்த உருவத்திலே எரியும். ஒரு கட்டை இருக்கு, நேரா நிக்க வச்சிருக்கோம், அந்த கட்டை போலயே எரியும். ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மை போல எரியும். அதனாலதான் நெருப்புக்கு இருக்கக்கூடிய நினைச்ச உருவம்னு சொன்னோம், ரூபம். அந்த ரூபம் அக்னிக்கு உருவாகணும். ஏன்னா தேஜஸுக்கு அடையாளமே என்னது பார்த்தோம்? ரூப தன்மாத்திரம். ரூபம்னா உருவம், ரூப தன்மாத்திரம் இல்லையா? அதனாலதான் அது. ஆக நெருப்பு எப்போது எதை பிடித்து கொண்டு எரிகிறதோ அந்த உருவத்திலேயே எரியும். நன்ன பாலபக்ஷம் அப்படின்னா நன்ன பல பல பலன்னு தெரியும். ஆனா அதுதான் தேஜஸுக்கு லட்சணமே அதுதான்.
ஓஹோன்னு எரியும். தேஜஸுக்கு லட்சணமே. அக்னி, சூரியன் என்றெல்லாம் இந்த தேஜஸ் பதார்த்தத்துக்கு பெயர். சூரியன் சொன்னாலே தேஜஸ் சொல்லலாம், அக்னின்னு சொன்னாலும் தேஜஸ் சொல்லலாம். தேஜஸை தான் அக்னி சூரியன் சொல்றோம். சாமானியமா தேஜஸ் தான் சொல்றோம். அதனாலதான் சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தங்கள் இருக்கு இல்லையோ, அக்னியை பிரதான தேஜஸ் சொல்லுவார். ஏன் தேஜஸ் சொல்லுவா? பிருத்திவி அப்பு வாயு, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். அங்க நெருப்பு தானே சொல்லியிருக்கணும். பிருத்திவி அப்பு தேஜஸ் என்கிற இடத்துல நெருப்ப சொல்லியிருக்கலாமோ? நெருப்ப சொல்லல. அந்த தேஜஸத்தான் சூரியன் சொல்றார், அந்த தேஜஸத்தான் அக்னின்னு சொல்றார், அந்த தேஜஸத்தான் நட்சத்திரம் சொல்றார். ஆனால் அக்னின்னு சொல்லிட்டா அப்ப சூரியன் இல்லையான்னு தோண முடியா. அதனால்தான் இந்த பூதத்திற்கு தேஜஸ்ன்னு பேர். தேஜஸ்ன்னு பேர் வச்சாச்சு வச்சுக்கேன். இப்ப அக்னின்னு சொல்லிட்டு வச்சுக்கேன், அப்ப சூரியன் இல்லையான்னு கேட்பான், நட்சத்திரம் இல்லையான்னு கேட்கலாம். தேஜஸ்ன்னு வச்சாச்சுன்னா அதுக்குள்ள நட்சத்திரங்கள் அடக்கம், சூரியன் அடக்கம், எங்கெங்க எரிகிற பதார்த்தங்கள் இருக்கோ எல்லா பதார்த்தங்களும் தேஜஸ்குள்ள அடக்கம். அதனால தேஜஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சரி சுவாமி, இப்ப தோணும் அப்ப இந்த பூத தேஜஸ் தான் பெயர். நெருப்பு மட்டும் அந்த பூதம் இல்லைன்னா தேஜஸ் தான். என்ன பண்ணுவோம்? நெருப்பு மட்டும் அந்த பூதம் கிடையாது, தேஜஸ் தான் இந்த பூதம். அப்ப அக்னி எதுக்கெல்லாம் வழிபடுறது? தலிகை பண்றதுக்கு பயன்படுறது. நம்ம உடம்புக்குள்ளேயே அக்னி இருக்கு தெரியுமா? அப்படியா சுவாமி? எரியுமா சுவாமி? இப்ப கொப்பளமா வந்துருமான்னா அந்த அக்னி இல்லைன்னா ஜீரணமே ஆகாது. நம்ம உடம்புக்குள்ள அக்னி இல்லைன்னா ஜீரணமாகணும்னா ஆகவே ஆகாது. நம்ம உடம்புக்குள்ள இதுக்கு வைஸ்வானர அக்னின்னு பேரு, வைஸ்வானரன்னு பேரு. அதாவது இந்த நம்ம வயிற்றுக்குள்ளேயே இருக்கு. அதுதான் என்ன பண்ணுதுன்னா நம்ம பசியை தூண்டுறது. ஆச்சு சுவாமி 7 ஆயிரத்துனா 8 ஆயிரத்துனா உடனே நம்ம போய் சாப்பிடணும் சாப்பிடணும் சொல்றீங்க. பசியை தூண்டுறது அதுதான். அப்ப பசியால் வயிறு எரிக்கிறது சொல்றோமோ, பசியால் வயிறு அது அது எதுக்குனாலும் அது அந்த அக்னி. வயிற்றெரிச்சலால வயிறு எரிந்து வேறு. சில பேர் வயிற்றெரிச்சலை பார்த்தாரு, அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு அகங்காரத்துல வைத்திரு, அந்த எரிச்சல் வேறு, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது பசியால வைத்திருக்கிறது வேறு. ஆக தேஜஸ் பதார்த்தங்கள் எல்லாம். அப்ப இதைத்தான் கண்ணன் சொல்றான், நான் வைஸ்வான அக்னியாக இருக்கிறேன். ஜாடரா அக்னி, ஜாடரா அக்னி உள்ள இருக்கு, குதிரவடி ரூபத்துல இருக்குமா. அந்த ஜாடரா அக்னி இருக்கு இல்லையா, அது வயிற்றுக்குள்ள இருக்கு. அதுதான் நம்ம தலையை பண்றதுங்கிறார். ஆக நாம் ஒரு பொருளை கண்ணால் பார்த்து இந்த பொருள் இன்னும் சொல்றதுக்கு தேஜஸ் என்ற பதார்த்தம் தான் உதவியா இருக்கு. ஏன்னா தேஜஸ் தான் ரூபத்தை கொடுக்கறது. இந்த ரூபத்தை கொடுக்கிறபடியால இந்த பொருள், ஏன்னா வெளிச்சம் இல்லைன்னா தெரியுமா? தேஜஸ் இல்லைன்னா எதாவது தெரியுமா? ஒரு டியூப்லைட் இருக்கு, அதுவும் தேஜஸ் தான். அப்ப அது இந்த நமக்கு ஒரு பொருளை காட்டி கொடுப்பதே தானே. வெளிச்சம் இல்லைன்னா ஒரு பொருள் தெரியாதனோ. ஒரு பொருள் சொல்லிக் கொடுப்பதற்கு தேஜஸ் பதார்த்தம் ரொம்ப முக்கியம். அந்த தேஜஸ் தான் நமக்கு உதவி புரியறது இல்லையா? இந்த சாட்சித பிரத்யக்ஷன்னு பேரு. சாட்சித பிரத்யக்ஷன்னா அதாவது தபக்கூடிய தேஜஸ். அதாவது ஆனால் எதை தவிர என்றால் இது சாட்சி நமக்கு புரியத்துக்காக சொல்ல. கோட்டான் இருக்கான், கோட்டான் ஒரு விலங்கு, ஒரு பட்சி மாதிரி இருக்கும். அது வெளிச்சத்தை கட்டாது, அது ஓடி போயிடும். கோட்டான் இருக்கு இல்லையா, கோட்டான் வெளிச்சத்தை கட்டா ஓடி போயிடும். கோட்டானை தவிர மற்றதெல்லாம் இந்த தேஜஸ் பதார்த்தம் முக்கியமா இருக்கணும். ஏன்னா கோட்டானுக்கு இருட்டுல தான் கண் என்ன பண்ணா தெரியும். கோட்டானுக்கு இருட்டுல தான் கண்ணு ரொம்ப, அதுக்கு அந்த மாதிரி பகவான் கொடுத்திருக்கார். கோட்டானுக்கு இருட்டுல தான் கண்ணு. ஆக கோட்டான் தவிர மற்றதற்கு தான் தேஜஸ் என்பது சாட்சித பிரத்யக்ஷம். நேரடியா நம் கண் கொண்டு பார்க்கக்கூடிய பிரத்யக்ஷம் இது தேஜஸ் பதார்த்தம் பெருனா. அப்ப தேஜஸ் புரியாச்சு. இப்ப தேஜஸ்னா நெருப்பு, அக்னி, சூரியன், நட்சத்திரம் இதை பார்த்தோம். இப்ப அந்த நெருப்பு 4 வகைப்படும் சொன்னார். அந்த நெருப்பு 4 வகைப்படும். பௌமம், திவ்யம், உதர்யம், ஆகரகம், ஆகரஜம், ஆகரஜம். அப்ப பௌமம், திவ்யம், உதர்யம், ஆகரஜம் அப்படின்னு 4. இந்த பௌமம் பதார்த்தம் அதாவது தீபம் முதலானவைகள்னா பூமியில இருக்கக்கூடியவை. அதாவது எண்ணெய், விறகு முதலான வைத்துக்கொண்டு தீபம் எரியுது இல்லையா, அகல் எரியதுனும் எண்ணெய் எரியதுனும் விறகு எரியதுனும் இதெல்லாம் பூமியில கிடைக்கிறது இல்லையா. பூமியில கிடைக்கக்கூடிய இதெல்லாம்
பௌமம்னு பேர். அந்த நெருப்புக்கு பௌமம்னு பேர். இப்ப தீபம்லாம் என்னன்னா பூமியில தானே கிடைக்கிறது, விறகும் பூமியில தானே கிடைக்கிறது, அதே போல நெய்யும் பூமியில தானே கிடைக்கிறது, அதான் இது கொடுக்கிறது. அதனால அதுக்கெல்லாம் பௌமம்னு பேர். அடுத்து இன்னொரு நெருப்பு 4 வகை சொன்னோம். பௌமம் ஒரு வகை, பூமியில கிடைக்கக்கூடிய வஸ்துவால் எரிக்கப்பட்டது பௌமம்னு பேர். அடுத்து சூரியன், சூரியன் மின்னல், இதற்கெல்லாம் எது பிரதானம்? ஜலம்தான் இதுக்கெல்லாம் இந்தனம். ஜலத்தை உரிந்து கொண்டுதான் சூரியன் பலியர்னு இருக்க. அப்ப ஜலத்தை உரித்து பலி இருக்கல, மழை பெய்யணுன்றாலே ஜலத்தை உறிஞ்சணும். ஜலத்தை உறிஞ்சினாதானே மழை பெய்யுது. இப்ப அந்த சூரியனுக்கு எரிபொருள் எதுன்னா ஜலம். சூரியனுக்கு எரிபொருள் எதுன்னா ஜலம். அதே போல மழைக்கும் மின்னலுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா, இந்த ஜலம் தான் இதுக்கு இல்லை இந்தனம். அந்த இந்தனத்தை தான் திவ்யம்னு சொல்லுவார். அப்ப நெருப்பு 4 வகை. ஒரு வகை பௌமம், அது இந்த நிலத்திலே பண்ணப்பட்டதால எரியப்பட்டால பௌமம்னு பேரு. சூரியன் மின்னல் முதலானவைகளால் அது என்ன பண்ணும், ஜலத்தை உறிஞ்சுட்டு நமக்கு மழையை கொடுக்கறதுனோ. அப்ப அதுக்கு எரிபொருள் எதுன்னா ஜலம் தானே. அதனால அந்த சம்பந்தம் இருக்கிறபடியாலே அப்ப ஜலம்தான் அதுக்கு இந்தனம். அந்த சம்பந்தம் இருக்கிறபடியாலே அதுக்கு திவ்யம்னு பேர். 3வது உதரியம். உதரியம்னா என்ன சுவாமி? அதாவது ஜலம் பிருத்திவி இந்த 2ஐயும் விறகு கட்டையாக வைத்துக் கொண்டிருப்பது ஜாடரம். இதத்தான் உதரம். அதாவது ஜலம் இருக்கணும், தண்ணீர், பிருத்திவி இருக்கணும். இந்த 2ஐயும் விறகு கட்டையா வைத்துக் கொண்டிருப்பது ஜாடரம். ஜலத்தையும் விறகு கட்டையா வச்சுக்கிறது, அதே போல பிருத்திவையும் விறகு கட்டையா வச்சுக்கிறது. இதற்கு என்ன பேரு? இதுக்குதான் உதரியம்னு பேரு. உதரியம் பேரு, இதுக்கு உதரியம்னு பேரு. அந்த உதரத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு ஆனபடியால் தான் உதரியம். உதரம் திருவயிற்று உதரபந்தனம் என்றோ, இதான் நம்ம கிட்ட இருக்கிறது, நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறது, அதான் உதரியம்னு பேரு. உதரத்தில் இருக்கக்கூடிய நெருப்பானபடி. நெருப்பு இல்லைன்னா நமக்கு பசி எடுக்காது. நெருப்பு இல்லைன்னா நமக்கு சாப்பிட்ட உடனே மலைப்பாம்பு மாதிரி படுத்துடுறோம். அது எப்படி சுவாமி அது சமணமாகுது, ஜீரணமாகுது? எப்படி ஜீரணமாகும்? எரியணுமானும், எல்லாம் நன்னா எரியணுமானும். நன்னா எரியணும், உள்ளுக்குள்ள அக்னி இருக்கணுமானும். அதான் ஜாடரா அக்னின்னு பேரு. அதற்குதான் உதரியம்னு பேரு. அப்ப நெருப்பானபடியால் உதாரணம். இந்த நெருப்பு என்பது தண்ணீர், பிருத்திவி அப்படிங்கிற 4வது கடைசி ஆகாரஜம். ஆகாரஜம், ஆகாரஜம் என்னது? ஒண்ணுமில்லை, தங்கம் இருக்கணும். தங்க சுரங்கத்துல தங்கத்தை வெட்டிக்கிறேன். தங்க சுரங்கத்துல தங்கத்தை வெட்டினா அது பல பல பலன்னு இருக்கு, நல்ல பல பலன்னு இருக்கு. அந்த தங்கத்தின் சேதம் பதார்த்தம் இருக்கணும். அதற்கு இந்தனம் எதுன்னா, இதுக்கு இந்தனமே கிடையாது. ஏன் இந்தனமே கிடையாதுன்னா, இது விறகு இல்லாம நன்னா தேஜஸா இருக்கு. மற்றதுக்கெல்லாம் ஏதோ ஒரு தேஜஸ் பதார்த்தங்கள் இருக்கு, அதனால இது தேஜஸ் தெரியாது. இது இப்ப தங்கத்துக்கு ஏதாவது இந்தனம் இருக்கணுமான இந்தனமே கிடையாது. ஆனா பலபலன் இருக்க. அந்த தங்கத்திலும் தேஜஸ் பதார்த்தம் இருக்கு. அதற்கு எது இந்திரம்னா இந்திரமே கிடையாது. சரி சுவாமி, இந்திரமே இல்லாமல் நன்னா தேஜஸா இருக்கல. இதைத்தான் சுரங்கத்தில் பிறந்து இருக்கு இல்லையா, கர்நாடகத்துல மூடிட்டா. கர்நாடகத்துல ஏதோ சுரங்க பேர் ஏதோ சொல்லுவா, அது இருக்குன்னு சொன்னா இல்லையா, அதான் இப்ப மூடிட்டா. இருக்குன்னா சுரங்கத்தை எடுக்கிறா இல்லையா, அந்த சுரங்கத்தில் எடுக்கக்கூடியதான் இதைத்தான் சுரங்கத்தில் பிறந்து இருக்குன்னு சொல்றா. ஆக 4 ஆயிடுத்து. பூமியில் இருக்கும் நெருப்பு, ஆகாசத்தில் இருக்கும் தேஜஸ், வயிற்றில் இருக்கும் தேஜஸ், சுரங்கத்தில் இருக்கும் ஸ்வர்ணம் முதலானவை தேஜஸ். அதத்தான் பௌமம், திவ்யம், உதர்யம், ஆகரஜம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப ஆகரஜம் என்பது தங்கத்தை சொல்றார், சுரங்கத்திலிருந்து எடுக்கிறது. சரி, இப்ப இதுல வந்துட்டோம். இப்ப இதெல்லாம் வந்துட்டோம். அப்ப பூமியில் இருக்கும் நெருப்பு, ஆகாசத்தில் இருக்கும் தேஜஸ், அதான் சூரிய சந்திரன், அப்புறம் வயிற்றில் இருக்கக்கூடிய தேஜஸ், சுரங்கத்தில் இருக்க ஸ்வர்ணம் முதலான தேஜஸ். சரி சுவாமி, தேஜஸ் சொன்னீரே, பெரிய கேள்வி. தேஜஸ் சொன்னீரே, சூரியன், மின்னல், விளக்கு, வயிற்றை தொட்டு இதெல்லாம் உஷ்ணமா இருக்கு. சூரியனை தொட்டாலும் உஷ்ணமா இருக்கு, விளக்கை தொட்டாலும் உஷ்ணமா இருக்கு, மின்னல் தொட்டாலும் உஷ்ணமா இருக்கு. சில பேருக்கு வயிற்றெரிச்சலால வயிற்றை தொட்டாலும் உஷ்ணமா இருக்கு. ஆனா தங்கத்தை தொட்டா உஷ்ணமா இல்லை, பிடிச்சுட்டான் புற பிடிச்சு. தங்கத்தை தொட்டா உஷ்ணமா இல்லையே. அந்த தேஜஸின் 4 வகையில ஒரு வகையில அது சொல்றேன், என்னமா செய்யலாம்?
தேஜஸ்னா உஷ்ணமா இருக்கணுமோ. இப்ப மூணு சொன்னேனும், பூமியில ஒண்ணு சொன்னேன், ஆகாசத்துல ஒண்ணு சொன்னேன், வயிற்றுல சொன்னேன். இது மூணுமே நல்லா இருக்கு. வயிற்றுலயும் உஷ்ணம் இருக்கு, சூடு இருக்கு. அதே போல ஆகாசத்திலையும் சூரியன் சூடு இருக்கு, பூமியிலும் கட்ட விறகு எண்ணெய் எல்லாம் சூடு இருக்கு. அது தங்கத்துல சூடு இல்லையே, 4 வரைக்கும் உஷ்ணம் இல்லையே, ஆச்சரியம். தங்கத்தை தொட்டால் உஷ்ணம் இருக்காது, நம்ம சமாதானம் சொல்றோம் சித்தாந்தி. ஏன்னா அது திரவியாந்தரம் கூட இருக்கிறபடியாலே, திரவியாந்தரம் கூட இருக்கிறபடியாலே அப்படின்னா பிருத்திவி பாகம் கூட இருக்கு. இதுதான் பஞ்சீகரணம்னு பேரு. இதுல இந்த தங்கத்துல பிருத்திவி பாகம், பிருத்திவினாலே இந்த லோகம், இந்த மண்ணு, இந்த மண்ணுடைய பாகம் கூட இருக்கு. நெருப்பு பாகம் கூட இருந்தா உஷ்ணம் வந்துடும், பிருத்திவி பாகம் கூட இருந்தா உஷ்ணம் இருக்காது, சுடாது. இப்ப தங்கத்துல பிருத்திவி பாகம், இந்த மண்ணுடைய பாகம் கூட இருக்கு. இந்த மண்ணுடைய பாகம் கூட இருக்கிறபடியாலே அது சுடாது. அதே நெருப்பு பாகம் கூட இருந்துச்சுன்னா அது உஷ்ணமா சுடுமோனும். ஏன்னா எத்தனை பிருத்திவி வெட்டினால்தான் தங்கமே கிடைக்கிறது. மண்ணை நன்னா வெட்டி 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 வெட்டித்தான் தங்கம் கிடைக்குது. இதுல இருந்து பிருத்திவி பாகம் அதுல நிறைய இருக்கு, அதனால சுடலை. அதாவது நிறைய மண்ணில இருந்து கொஞ்சம் தங்கம், கோலார் தங்கம், இதான் ஞாபகம் வந்துருச்சு. கோலார் தங்க சுரங்கம் கர்நாடகால, மைசூருக்கு பெங்களூர் போற வழியில இருக்கும் கோலார் தங்க சுரங்கம். ஆனா இதுக்கு மூடிட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப எடுக்கிறாரனோ, அப்ப நிறைய மண்ணிலிருந்து தங்கம் வருது. அப்ப வேறு திரவியம் இருப்பதனாலே சுடலை. ஏன்னா வெறும் சுடக்கூடிய தன்மை மட்டும் இல்லையே, மண்ணிலிருந்து எடுக்கலாம், மண்ணு சுடாதே, அதனால சுடலை. அடுத்து ஒளியை எப்படி விளக்குகிறார். இப்ப அடுத்து ஒளி எப்படி விளக்குறாருன்றதுன்னா, ஆவரணம் என்பது தடை. ஒரு ஒளி பிரகாசிக்கணும்னா நடுவுல நிறைய போட்டா ஒளி நமக்கு வராது. ஒரு ஒளி பிரகாசிக்கணும்னா நிறைய போட்டோ வச்சுங்க, ஒண்ணுமில்லை. இந்த ஒரு லைட் விட்டுருக்கோம், நடுவில் தரை போட்டோம் அந்த பக்கம் வெளிச்சம் வருமா? வராது. திரோதான கரீம், பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் இருக்கிறார் சுவாமி பெருமானார். இந்த சரீரமே பகவத் ஸ்வரூப திரோதான கரீம்னார். இந்த சரீரம் தான் பகவானை பார்க்க ஒட்டாம தடுக்கிறது. அப்பனா திரோதான தலை போட்டோம்னா, தலை போட்டா ஒளி நமக்கு தெரியாதுன்னா, அதைத்தான் ஆவரணம் இருக்கு இல்லை என்பதை பொறுத்து அந்த ஒளி வருமா வராதா முடிவு பண்றது. இங்க தலை போட்டிருக்கனா தலை போடலையா அதை வச்சுதான். மேலும் தேஜஸ் என்பது என்ன, சுருங்கும் விரியும். தேஜஸ் பதார்த்தம் எப்படின்னா சுருங்கு விதம். இதைத்தான் பிரபான்னா வெளிச்சம் என்பது எப்போதும் விளக்கோடு சேர்ந்தா இருக்கும். பிரபாவத்தோடு சேர்ந்தா இருக்கும். ஆக விளக்கோடு தான் ஒளி உருவாகும். ஒரு விளக்கு எரியறதுனாலே அதுல ஒரு உருவம் இருக்குன்னு அர்த்தம். விளக்கோடு தான் ஒளி உருவாகும், விளக்கோடு தான் ஒளி அழிந்து போகும். எல்லாமே அந்த விளக்கோடு தான் ஒளி அழியும், விளக்கோடு தான் ஒளி உருவாகும். ஆனா அது திரவியமா இருக்காது. விளக்கு திரவியம் என்றால் என்ன பாருங்க, விளக்கு திரவியம் என்றால் புரியுது. ஆனால் இவர் சொல்றது ஒளியே திரவியம் சொல்றார். ஒளியே திரவியம் அப்படின்னா தீபத்திலிருந்து ஒரு ஜுவாலா வருதனும், அந்த ஜுவாலாவான வெளிச்சம் வெளியே வருதனும், அந்த ஒளி குணமாகத்தானே இருக்குன்னு கேட்டு அப்படி இல்லை, அது திரவியம்தான். தீபமும் திரவியம்தான். எதனால் என்றால் ஒளியானது ஒளிவிடும் போது ரூபம் முதலான குணங்களுக்கு இருப்பிடமாக இருப்பதனால் அந்த ஒளிதானே ஓர் குணத்துக்கு இருப்பிடமா இருக்கு. ஒரு குணத்துக்கு இருப்பிடமா இருக்குனால அது திரவியம்னு பேரு. அப்ப ஒளி எப்படி இருக்கு? ஒளி ஒரு குணத்துக்கு இருப்பிடம், ஒளி எப்படி இருக்கு? ஒரு குணத்துக்கு இருப்பிடமா, ஒளிதானே ஒரு குணத்துக்கு இருப்பிடமா இருக்கு இல்லையா? அந்த குணத்துக்கு இருப்பிடமா இருக்குனாலே அது திரவியம்னு அர்த்தம். சரி, குணத்துக்கு இருப்பிடமா இருக்கு திரவியம் என்று ஒரு லட்சணம் என்று பார்த்தோம். சரி, திரவியம்னு சொன்னாலே உபாதானமாக இருக்கணுமோ, மாறுபாடு இருக்கணுமோ, அதையும் பார்த்துக்கணும். அதாவது குணத்துக்கு இருப்பிடமாக இருந்தால் திரவியம்னு சொன்னாலும் உபாதானமா இருக்கணும். அப்ப குணத்துக்கு ஆசிரியமா இருக்கு என்று பார்த்தோம். இப்ப ஒளி என்பது திரவியம் சொன்னார். ஏன்னா ஒளி விடுகிறது. எதனால் என்றால் ஒரு வெறுப்பு காட்டுவது என்கிற குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கு இல்லையா? ஒரு பொருளை காட்டுவது என்கிற
ஏன்னா ஒளி திரவியம், அந்த ஒளி இருந்தா தான் இன்னொரு பொருளை நம்ம பார்க்க முடியாது. அப்ப அது மாறுறதுனோ, அதனால ஒளி திரவியம் தான் தெரிவித்தார். அதனால் திரவியம் கண்டிப்பா விளக்குக்கு வெளிச்சம் குணம் தான், அதனால் குணம் என்று சொல்லலாம். மேலும் இதற்கு அவயவம் இருக்கு, ஒளியே திரவியமாவும் இருக்கு குணமாவும் இருக்கு. இதுதான் ரெண்டு ரொம்ப முக்கியம். இந்த கன்ஃபியூஷன் ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு திரவியமாவும் இருக்கு அத்ரவியமாவும் இருக்கு. ஏன்னா குணம், ஏன்னா திரவியம் கண்டிப்பாக விளக்குக்கு வெளிச்சம் என்பது குணம்தான். விளக்குக்கு வெளிச்சம் இருக்கிறே அது குணம்தான், அதனால குணம் என்றும் சொல்லலாம். குணம்னா என்னது? அத்ரவியம். திரவியம்னா என்னது? மாறுபாட்டுக்கு உட்படுது, உபாதானமா இருக்கும். அப்ப ஒரு விளக்கே திரவியமாவும் இருக்கு அத்ரவியம் என்று சொல்லக்கூடிய குணமாவும் இருக்கு. மேலும் இதற்கு அவயவம் இருக்கும் என்று சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லவே முடியாது, அவயவம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா திரையை போட்டு தடுக்க பண்ண முடியுது இல்லையா? விளக்கு இருக்கு, விளக்கு இந்த பிரகாசம் வர முடியாம பண்ண முடியுமா? பண்ணலாமே. தரப்பட்டா பண்றதுனா திரையை எடுத்துட்டா அந்த தடங்கள் போக்க முடியறது இல்லையா? இதனால அவயவம் இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனால் அதனால் இந்த பிரபாவான ஒளி என்பது குணம் மட்டுமல்ல, அது திரவியமாகவும் இருக்கு. அப்ப ஒளி என்பது நல்ல பாருங்க, ஒளி என்பது குணமாகவும் இருக்கு திரவியமா. குணம்னா அத்ரவியம், குணமாவும் இருக்கு திரவியமா இருக்கு. இதை சேர்த்து சொல்லணும். அதுக்கு மேல ஒரு திருட்டாந்தம் பார்ப்போம். ஒரு திருட்டாந்தம் இது சுவாமி ரெண்டுமே இருக்குமா? இந்த மாதிரி இருக்குமான்னா இப்ப புரியறதுக்காக சொல்றேன். ஒளி திரவியமாவும் இருக்கும் குணமாவும் இருக்குமான்னா ஒரு ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள 1000 விளக்கு போட்டு அந்த ஒளி அந்த அறைக்குள்ள புகுத்தினேன், அத்தனை உள் வாங்குமா வாங்காதான்? ஒரு ரூம் வச்சிருக்கேன், இங்கிருந்து விளக்குடைய வெளிச்சம் இது எத்தனை இருக்குன்னா ஒரு 100 விளக்கு விட்டுருக்கேன். 100 விளக்குடைய வெளிச்சம் அந்த ரூம்குள்ள போகுமா போகாதா? நல்லா உள்வாங்கும் சுவாமி. உள்வாங்காது, உள்வாங்காம இருக்காது. 1000 விளக்கு போட்டாலும் நல்லா அந்த ஒளியை நல்லா வாங்கிக்கும், அந்த ரூம் நல்லா வாங்கிக்கும். இந்த இடத்துல பார்க்க வேண்டியது, திரவியமாக இருந்தால் ஒன்றுக்கொன்று முட்டிக்கொண்டு வெளியே தள்ளும். திரவியமா இருந்ததுன்னா ஒண்ணுக்கொன்று முட்டிக்கொண்டு வெளியே தள்ளும். குணமா இருந்தா ஒன்றுக்கொன்று முட்டாது. இதுதான் ரொம்ப முக்கியம். திரவியமா இருந்தது, திரவியம்னா என்ன பார்த்தோம் நம்ம? மாறுபாட்டுக்கு உட்பட்டதுன்னு போட்டு பார்த்தோம். அத உபாதானமா இருக்குன்னு பார்த்தோம். உபாதானம் இருக்குன்னா அப்ப நான் 1000 விளக்க வச்சிருக்கேன், அதோட வெளிச்சம் திரவியமா இருந்துன்னு வச்சுக்கேன், ஒண்ணுக்கொண்டு முட்டுன்னு உள்ள போகாது. அது குணமா இருக்கிறபடியாக தான் உள்ள போயிடுச்சு. சரி, அதே உள்ள போயிடுது. அது உள்ள போயிடுச்சுன்னா அத்தனையும் உள் வாங்கும், நல்லா தெரியுது. அந்த இடத்துல பார்க்க திரவியமா இருந்தாதான் ஒண்ணுக்கொண்டு முட்டு. ஆனா குணமா இருந்தா ஒண்ணுக்கொண்டு முட்டாது. எப்படின்னா இங்கு புரியத்துக்காக சொல்றேன். அதே அந்த ரூம்குள்ள ஒண்ணுமில்லை, அடைய இங்க இருக்கணும், இங்க எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இருக்கும், எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இதுக்குள்ளேயே இருக்கு, என்னுடைய அறைக்குள்ளேயே இருக்கு. நீங்க கேட்டு உங்களுக்குள்ளேயே எத்தனையோ கோட்டானு கோடி ஜீவாத்மாக்கள் இருக்கு. ஆனா அந்த ஜீவாத்மா அணுஸ்வரூபம் தானே. ஆனா அணுஸ்வரூபமா இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்கணும். ஜீவாத்மா அணுஸ்வரூபம் ஒரு அளவு இருக்கணும். அதையும் ஒவ்வொரு ஜீவாத்மா சேர்க்க 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 அப்படி கொஞ்சம் பெருசாயிட்டே இருக்குமோன்னு, பெருசா இருக்கணும். அது அளவு கொஞ்சம், அது பார்க்கறது சிறியதா இருக்கு, அணுஸ்வரூபமா இருக்கு, சிறியதா இருந்தாலும் அதுக்கு அளவு இருக்கணும். ஜீவாத்மா சதபாகஸ்ய சதபா கல்பிதஸ்யன்னு சொல்லிட்டு ஜீவாத்மாக்கு அளவு இருக்கணும். அந்த அளவு அப்படியே பெருத்துட்டு போனா ஜீவாத்மா இங்க இந்த இடத்துல ஒரு 10 கோடி ஜீவாத்மா வச்சுன்னு உள்ளுக்குள்ள போகுமான்னா அந்த ஜீவாத்மா நிரம்பிட்டா அதன் பிறகு வடியணும், உள்ள போக ஒண்ணு வேண்டாம். இந்த மாம்பழத்தை வச்சுட்டு இந்த ரூம்குள்ள 1000 மாம்பழம் வைக்கலாம், நீங்க 10,000 மாம்பழம் வைக்கலாம் வச்சுட்டு இருக்கோம். 10,000க்கு மேல 10,500 கொண்டு வந்து உள்ளுக்குள்ள போகுமா? போக அது திரவியம். அது அத்ரவியமா இருந்து வச்சுக்க எவ்வளவுனா உள்ளுக்குள்ள நிற்கலாம். அது ஏன்னா 1000 விளக்கு இல்ல, நீ 10,000 விளக்கு வைக்கோ. 10,000 விளக்க வச்சு அந்த அந்த ரூமுக்குள்ள அந்த விளக்குடைய வெளிச்சத்தை உள்ளுக்குள்ள தலை முட்டாங்க உள்ளுக்குள்ள போகணும், அது உள் வாங்கும், நன்னா வாங்கிடுமானோ அதை தெரிவிக்கிறா. அப்ப இந்த ஜீவாத்மா நரம்பி அது இது போல ஜீவாத்மா ஓரளவுக்கு தான் வைக்க முடியும். அது நன்மை வழிய போனோம், வழியாது என்கிற எத்தனை ஆத்மாக்கள் எத்தனை உள்ளே இருந்து கொண்டே இருப்பார்கள். எது போல என்றால் எத்தனை ஒளியை பாய்க்கிறாலும் உள்ளே இருக்க முடியும். அதை போல ஆத்மாக்கள் எத்தனையும் இருக்கும். ஏனென்றால் குணமாக இருந்தால் அது எத்தனை வேணும் உள்ள தாங்கும், திரவியமா இருந்தா முட்டிக்கும்.
திரவியமா இருந்தா முட்டிக்கும் திரவியமா இருந்தாலே அளவு இருக்கும். அப்ப ஒன்றுக்கொண்டு இடுக்கும் உள்ளே வரவிடாது இல்லையா? 10 பேர் இருக்கிற அடையிற 30 பேர் 10 பேர் ஒரு ரூம்ல இருக்கணும். 30 பேர் வந்துட்டான்னா இடம் இருக்கா நமக்குடையதா? அதே போலதான் ஒண்ணு வேண்டாம். திருக்கோளு இடகடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இடகடி இருக்கு இல்லையா? வைகை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் 3 பேரும் பேயாச்சு. யாரோ ஒருத்தர் நெருக்கின்றே இருக்கா. புலவர் நெருக்குகந்த பெருமாள்னு அந்த பெருமாளுக்கு பேர். மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமம் மன்னகரம் மட்டுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடைத்துவோர் ஆளின் மேல் ஓர் இளந்தரில் கண்ணளந்த ஈசன் தன்னை துஞ்சா நீர் வளம் சுரக்கும் பெண்ணை தன்பால் துயனான் மறையாரர் கோமுச் செய்ய செஞ்சாலி விரவையில் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூரதன் கண்டேன் நானேன் திருவங்கிழவர் தெரிவிக்கிறார். ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே திருநடந்தார்கள் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பூங்கோவலூர் திருக்கோளூர் இடைகிழி, அந்த இடைகிழ முழுமென்றான புலவர் நிகழ்த்தினார். அப்ப நம்மால ஒரு அறையில இருக்க முடியலன்னா நாம் எல்லாம் திரவியம், அளவு இருக்கு, உள்ளே வரவிடாம இருக்கிறதா. அதே ஞானம் அதிகமா இருந்துட்டு வச்சுக்க, ஞானம் அதிகமா சமயம் உள்ள வராதன்னா எவ்வளவு வேணும் ஞானம். ஒண்ணு வேணும் நீங்க கேட்டு இருக்கு. இப்ப எத்தனை மாதிரி டிவி கேட்டு இருக்க, சுவாமி அபாரமான ஞானம் வந்துட்டு இனிமே உள்ள போறதுக்கு இடம் இல்லை சுவாமி, உள்ள ஞானம் போறதுக்கு இடம் இல்லை சுவாமி சொல்ல முடியுமா? இல்ல, எவ்வளவு வேணா சொல்லலாம். ஏன்னா அது அத்ரவியம். அத்ரவியம் ஆனபடியாலே எவ்வளவு வேணா சுவாமி நீங்க சொல்லிட்டே எல்லாம் புரிஞ்சு எனக்கு என்னுடைய நீங்க சொன்னபடியால அந்த ஞானம்னா நிரம்பி போயிடுச்சு சுவாமி, இனி இடமே இல்லை, இனிமே நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. எவ்வளவு சொன்னாலும் ஏத்திட்டு உள்ள போயிட்டே இருக்கு இல்லையா? அது தெரியலையா? உள்ள வராத ஞானம் அதிகமா போயிட்டா உள்ள வராதேன்றனா எவ்வளவு வேணும் ஞானத்தை சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் பிடிக்கும். ஞானம் என்பது குணம், அது ஒன்றுக்கொண்டு தள்ளாது. திரவியமா இருந்தா ஒன்றுக்கொண்டு தள்ளும், திரவியமா இருந்தா ஒண்ணுக்கணும். ஆனால் இங்கு ஞானத்துக்கும் திரவியத்துக்கும் என்ன சொல்றான்னா ஒலிக்கும் திரவியத்துக்கும் சொல்றார். ஞானத்துக்கும் திரவியத்தையும் சொல்றா, ஒலிக்கும் திரவியத்தை சொல்றா, ஜீவாத்மாவுக்கும் திரவியத்தை சொல்றா. திரவியமாக இருக்கு ஆனாலும் குணமாக இருக்கு, திரவியமா இருக்கு ஆனாலும் குணமா இருக்கு. குணமாக இருப்பதனால்தான் ஒன்றுக்கொன்று வெளியே தள்ளாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. ஞானமா இருந்தாலும் ஒண்ணுக்கொண்ணு தள்ளாது, ஒளியா இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் ஒண்ணுக்கொண்ணு தள்ளாது. இது திரவியம். இது திரவியம் மட்டுமல்ல குணமாகவும் இருக்கு. ஆக நெருப்பு 4 வகை. இப்ப பழைய கொண்டு போம். நெருப்பு 4 வகை: பௌமம், திவ்யம், அதுக்கப்புறம் பௌவம், திவ்யம், உதரியம், ஆகரதம் என்று 4. அதுல இந்த அந்த தேஜஸுக்கு முக்குணங்கள் உண்டு. இப்ப தேஜஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எங்க இருக்கோம் நம்ம விட்டுட கூடாது, எங்கேயோ போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்துடணும். இப்ப தேஜஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த தேஜஸுக்கு 3 குணங்கள் உண்டு. என்ன சுவாமி 3 குணங்கள்? எது 3 குணங்கள்? சப்தஸ்பரிச ரூபம் 3 குணங்கள் உண்டு. சப்தஸ்பரிச ரூபம் 3 குணங்கள் இருக்கு. அடுத்து தேஜஸுக்கும் ஜலத்துக்கும் நடுவில் இருக்குது ரசத்தன்மாத்திரம். இப்ப 4வது. இது வரைக்கும் 3 பார்த்துட்டோம். அப்பன்னா பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். ஆகாசம், அதுக்கப்புறம் வாயு, வாயுக்கு அப்புறம் தேஜஸ் 3 பார்த்துக்கணும். இப்ப 4வது எது? 4வது ரசத்தன்மாத்திரையிலிருந்து இது ஜலம் வரும். அப்ப ரச தன்மாத்திரைகளே தன்மாத்திரை, 5 தன்மாத்திரைகள். அதுல இருந்தா தண்ணீர் பிடிக்கும். தண்ணீருக்கு அடையாளம் எது? அடையாளம் குளிர்ச்சியா இருக்கும். தண்ணீருக்கு அடையாளமே குளிர்ச்சியா இருக்கும். தண்ணீருக்கு வாசனை கிடையாது, நன்றாக வெளிப்படையான ரசத்தோடு கூடி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த விஷயத்துல தான் விஞ்ஞானிகளுக்கும் புராணக்காரர்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. தண்ணீருடைய விஷயத்துல விஞ்ஞானிகள் ஒரு மாதிரி சொல்றா, புராணக்காரர்கள் ஒரு மாதிரி சொல்றா. பெரிய வித்தியாசம் உண்டு. என்னன்னா தண்ணீர் என்றாலே விஞ்ஞானத்தில் அதற்கு வர்ணம் கிடையாது, ரசம் கிடையாதுன்னு சொல்லுவா. தண்ணீர்னா அதுக்கு ரசம் கிடையாது, வர்ணம் கிடையாது அப்படின்னு சொல்றார். ஆனால் இவர் சொல்றது என்ன, அதுக்கு நேர் எதிரா சொல்றாரு. யாரு? புராணத்தாளர்கள். ரசம் இருக்கு, வர்ணம் இருக்குன்றார். முதல்ல ரசம் இருக்கு, ரசம் இருந்தாலும் போர்மை, ஒண்ணு வேண்டாம். ரசம் இருக்கு நமக்கே தெரியுமே. காவேரி தீர்த்தத்துல தீர்த்தமாடினா அவ அடுத்து சுவாமி கங்கை கூட போக மாட்டான். காவேரி விரஜாசையும் வைகுண்ட ரங்க மந்திரம், கங்கை கூட போக மாட்டான். ஏன்னு சொன்னேன், இந்த காவேரியில தீர்த்தமாடின இந்த தீர்த்தத்தை இதுதான்
பின்படகராம் பெருமாள்ஜியர் அவர் நம்பியலுக்கு அடிமை செய்யறதுக்காக அவருக்கு உடம்புக்கு உபாதை வந்துடுத்து, மருந்து வாங்கி சாப்பிட்டு தன்னுடைய உடம்பை பாதுகாத்துட்டார். பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அது என்னமோ உடம்பை பாதுகாக்கலாம், இவர் ஆச்சார புருஷனாச்சு, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விதத்து அவருக்கு இந்த காவேரியில தீர்த்தமானது அவர் பிடிச்சிருக்கு போட்டுருக்கு, அதனால இங்கே இருக்குன்னு நினைச்சிட்டார் போட்டுருக்கு, அதனால உடம்பை பாதுகாத்துட்டாருன்னு ஒரு இது வந்து காரணத்தை சொன்னா. அதுல இது ஒரு காரணம். எதுக்கு சொன்னவன்னா, காவேரி தீர்த்தம் வந்து அவ்வளவு ரசமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, தாமிரவர்ணி தீர்த்தமான நதிக்கு வந்துட்டான்னா அந்த நதியை விட்டு எங்கேயும் போக மாட்டார். அப்படி என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். நீங்க இந்த வேட்டிலாம் இருக்கணும். இந்த வேட்டிலாம் தாமிரவர்ண தீர்த்தத்தை நம்ம தோச்சு எடுத்து வச்சுக்கீங்க, வெளுத்து விடும். அப்படியே ஒண்ணு சோபிக்கு வேலை போட வேண்டாம், ஒண்ணுமே பண்றான் அப்படி வெளுத்துரும். அந்த வெளுப்பு வேற எங்கேயும் வராது, வேற எந்திரே நதி வராது. அப்படி இருக்க தாமிரவர்ண தீர்த்தத்துக்கு அவ்வளவு வந்து வரமாட்டான். அதே போல ஒண்ணு வேண்டாம், கோயம்புத்தூர் சிறுவாணி ரொம்ப பிரசித்தம். அது சிறுவாணி தீர்த்தம் இல்லையா, அந்த தண்ணியை விட்டு இன்னைக்கு நிறைய பாட்டில் எல்லாமே கொண்டு வர பாருங்க. சிறுவாணி தீர்த்தம் வேற அட்வர்டைஸ்மெண்ட் வேற பண்றான் இல்லையா. அப்ப அவ்வளவு வித்தியாசம் இருக்கணும். அப்ப ஒவ்வொரு நதிக்கு ரசனை இருக்கு. காவேரி தீர்த்தம்னா இந்த ரசனை, கங்கா தீர்த்தம்னா இந்த ரசனை, அதே ஒரு வைகைனா இந்த ரசனை, தாமிரவர்ணம்னா இந்த ரசனை, அதே மாதிரி சிறுவாணி கோயம்புத்தூர் சிறுவாணி இந்த ரசனை இருக்கு இல்லையா. நம்ம சாப்பிடும் போதே வாசி தெரியறது, இந்த தீர்த்த சுவாமி இது காவேரி இல்லையா அப்படின்ற தெரியணும். அப்படி இருக்க தண்ணீருக்கு ரூபம் கிடையாது. ரசம் முதலான விசித்திரங்கள் எல்லாம் சொல்கிறார். எதனால் என்றால் வெளுப்பா இருக்கு, இனிமையா இருக்கு. தண்ணீர் வெளுப்பா இருக்கு, குழு குழுன்னு இருக்கு. இந்த சுவாவங்கள்லாம் எல்லாம் எதோடு போய் சம்பந்தப்படுகிறதோ அந்த சேர்த்தினாலும் இதை போல நடக்கிறது. ஆற்று நீர் முன்னீர் ஞானம் படைத்த முகில் வண்ணனே. முன்னீர் அழியா, முன்னீர்னா என்னது அர்த்தம்? ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர்னு புரியுது. அப்பனா ஆற்று நீர், கடல் நீர், குளத்து நீர், இந்த 3 நீர் இருக்கு இல்லையா, இது வெவ்வேறு வடிவத்தில் இருக்கணும். அந்த வெவ்வேறு வடிவத்தில் இருக்கிறதுனால தண்ணீருக்கு ரசம் உண்டு. ஆனா விஞ்ஞானிகள் தண்ணீருக்கு ரசம் இல்லை தப்பரா, அவளுக்குள்ளே கொஞ்சம் வேறுபாடுகள் உண்டுன்னு ஒரு சாராடை கருத்து, இல்லைன்னு ஒரு சாராடை கருத்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் சப்தஸ்பரிச ரூப ரசம் என்கிற 4 குணங்களோடு கூடியதாக இருக்கும். அப்ப மண்ணோடு சேர்ந்தா 4 குணங்களோடு சேர்ந்தா இருக்கும். இது 4வது இல்லையா, 4வதுன்னு வந்துனாலே 4வது தண்ணீர். சப்தம் என்ன, ஸ்பரிசம் என்ன, ரூபம் என்ன, ரசம் என்ன, இந்த 4 குணங்களோட கூடியதா இருக்குன்னு இது. ஏன்னா தண்ணீருக்கு தண்ணி தானே எடுத்திருக்கோம். ரச தன்மாத்திரையிலிருந்தா தண்ணீர் உருவாகுது. இப்ப தண்ணி தான் அதை களிமண்ல போட்டு நன்னா பிசைஞ்சோம்னா நன்னா களிமண் கிடைக்கிறது. அப்ப ஒரு பிண்டம் வரணும்னா, ஒரு மண் பிண்டம் வரணும்னாலே தண்ணி நினைச்சதா மண்பிண்டம் வரும். அப்ப தண்ணி உபயோகப்படுறது. தண்ணீருக்கும் பிருத்திவிக்கும் நடுவில் இருப்பது கந்த தன்மாத்திரம். அடுத்தது முடிச்சிருக்கேன், கந்த தன்மாத்திரம். கந்த தன்மாத்திரம், அந்த கந்த தன்மாத்திரம் தான் பிருத்திவி உருவாருது. கந்த தன்மாத்திரம் தான் பிருத்திவி உருவாது. கந்தம் நறுமணத்தோடு கூடியிருக்கு இல்லையா, அந்த நறுமணத்தோடு கூடியிருக்கிறபடியாதான் ரசத்தோடு கூடியதா இருக்குது. மேலும் உஷ்ணமோ குளிர்ச்சியோ இருக்காது. உஷ்ணமோ குளிர்ச்சியோ இருக்காது. ஏன் சுவாமின்னா இது 2மே இருக்காது. 2ம் இல்லா மண் எப்பவுமே பிருத்திவி தான் கடைசி 5வது. இந்த மண் எப்பவுமே உஷ்ணமாவும் இருக்காது. அது எப்படி சுவாமி, சிலதெல்லாம் அங்க ஏதோ எரிமலை வெளியேன்னு சொல்லிருக்கேன். அதெல்லாம் பிருத்திவிலிருந்து இல்லையே, மண் இல்லையே, மலை இல்லையே, இது சொல்ல வந்தேன்னா. அப்ப இந்த 2ம் இல்லாத இருக்கும். உஷ்ணமும் இருக்காது, குளிர்ச்சியும் இருக்காது. மண்ணுக்கு நறுமணம் உண்டு, நல்ல நறுமணம் உண்டு. மண் வாசனை அப்படின்னு சொல்றாரு. எங்க மழை பெஞ்சிட்டு நீங்க வாசனை வருதுணும், மண்ணே இனிமையா இருக்கு, மண்ணு கருப்பா வேற இருக்கு. அது மாதிரி இது மற்ற பதார்த்தங்களோடு சேர்ந்துதான் விசித்திரமான கந்தம் உருவாருது. இதுல 5 சேர்றது, 5 சேர்றது, இதுக்குள்ள 5 சேர்றது. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் 5ம் சேர்ந்தபடியாலே இது என்ன, அதனால இதுக்கு கந்தம் உருவாது, நல்ல வாசனை உருவாருது. அதாவது மற்ற பூதங்களின் சேர்க்கையே பக்குவத்தில் மாறுபாடு ஏற்பட்டு மனம் என்ன, சுவை என்ன, நிறம் என்ன, ஸ்பர்சம் என்ன ஆகியவை உண்டாகிறது. மனம், சுவை, இதெல்லாம் சில விளம்பரத்தெல்லாம் பண்ணுவா. மனம், சுவை, நிறை இதெல்லாம் இருக்குன்னு, இதெல்லாம் உண்மையா மண்ணுக்கு தான் உண்டு. அடுத்த மனம் என்ன, சுவை என்ன, நிறம் என்ன, ஸ்பர்சம் என்ன ஆகிய கொண்டாது. மேலும் மனத்தையும் முகரக்கூடிய மூக்கையும் நன்ன போதிக்குமா. மண்ணுன்னு சொன்ன நல்லா இருக்கு சுவாமி இல்லையா. அப்ப மண் வாசம் இல்லையோ,
மழை எங்கேயாவது பெஞ்சுச்சுன்னா இங்க மண் வாசம் வருதுனோ, ஆகா மண்ணுக்கு இருப்பது கந்தம். மண்ணை மற்றொன்றும் மண்ணை பாருங்க, மண் என்ன சொல்லுவா, மண்ணை மண் என்றும் மண்ணாங்கட்டி கேள்விப்பட்டிருக்கணும், மண்ணாங்கட்டி என்னும் கல் என்றும், அதே போல அன்னம் என்றும் உருவாருது. இதெல்லாம் உருவாருது. ஔஷதமான மூலிகைகள் எல்லாம் மண்ணிலிருந்து தான் உருவாருது. மண்ணிலிருந்து தான் மண் உருவாருது, மண்ணாங்கட்டி உருவாருது, கல் உருவாருது, அன்னம் உருவாருது, ஔஷதங்கள் உருவாருது. இதெல்லாம் மண்ணிதான். அப்படியே என்னது பிரபாகங்களா இருக்கு 5 குணங்கள், சப்தஸ்பரிச ரூப ரங்க கந்தம், இந்த எல்லாமே இந்த 5 குணங்கள் அது மண்ணுக்கு சொல்லப்படுது. ஆக ஆகாசத்தை சொல்லும் போது எல்லா பொருட்களும் இடம் கொடுக்கும் என்றும் பார்த்தோம். பிருத்திவை சொல்லும் போது எல்லா பொருட்களுக்கும் தாங்குவதாக இருக்குன்னு பார்த்தோம். இனி இதெல்லாம் முடிஞ்சிட்டு இனி தமஸ் என்று தனியா ஒன்று விசாரிக்கிறார். தமஸ்னா இருட்டு. இருட்டு ஒரு திரவியம்னு சொல்றார். இருட்டு ஒரு திரவியமே. இருட்டு என்கிற பொருளும் திரவியமே. சாதாரண இருட்டு என்றால் வெளிச்சமின்மை என்று இருட்டுன்னு சொல்றா இல்லையா, அப்படி இல்லை. இருட்டு என்று தனி திரவியம் என்றார். வெளிச்சம் இன்மை மட்டுமல்ல. என்ன பாருங்க, மண்ணு கருப்பு வர்ணத்தை போல இருட்டும் கருப்பு தான். அதனால அது ஒரு திரவியம்னு சொல்றார். என்ன என்றது ஏது என்றது இனிமே இந்த முதல்ல இந்த பிருத்திவியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு அடுத்த திரவியம் என்னன்னு பார்க்கணும். அதெல்லாம் என்னன்றது ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதை நம்ம பார்க்கணும். ஆழ்வாரும் பெருமானார் ஜீயத்தினுடைய சொன்னும் ஆச்சாரியன் திருவிழியே சொல்லும் பாகவதாவது திருவடிகளே சரணம். இப்ப 6 திரவியங்கள் பார்த்தோம்னோ, ஒவ்வொன்றும் 6 திரவியங்கள். அந்த 6 திரவியங்கள்ல இப்ப முதல்ல பிருத்திவி. ஆனா பிருத்திவி இன்னும் பூர்த்தி ஆகல. பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பிருத்திவி, அதுக்கப்புறம் காலம் பார்க்கணும், அதுக்கப்புறம் தர்மபூத ஞானம் பார்க்கணும், அதுக்கப்புறம் நித்திய விபூதி பார்க்கணும், அதுக்கப்புறம் ஜீவாத்மா பார்க்கணும், அதுக்கப்புறம் ஈஸ்வரன். காலம் பெரிய விஷயம், அதுவும் பார்ப்போம். பிருத்திவியை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது காலம் பார்ப்போம். ஆழ்வார் பெருமானார் ஜீயத்தினுடைய சொன்னும் ஆச்சாரியன் திருவடியே சொன்னும் பாகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.